லகரம் பயிற்சி மைய மாதிரி வகுப்பில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழாசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். இன்றைய 2ஆம் நாள் மாதிரி வகுப்புல நான் பார்க்கக்கூடிய பாடப்பகுதி, அதாவது யூஜிடிஆர்பில பாத்தீங்க அப்படின்னா மிக ஒரு தனித்துவமான ஒரு பகுதி. இயல் 5, அதாவது அலகு 5ல பாத்தீங்க அப்படின்னா பக்தி இலக்கியம். நீங்க பக்தி இலக்கியம் அப்படின்னா அதை நீங்க அத சாதாரணமா நீங்க நினைக்காதீங்க. அங்கேயும் நீங்க புரிதலுக்கு நிறைய இடம் இருக்கு. இந்த 5வது இயல, அதாவது 5வது யூனிட் 5வது அழக பாத்தீங்கன்னா சும்மா நம்ம அவங்க சாதாரண கொடுக்க கிடையாது. நீங்க பிஜிடிஆர்பில கூட இந்த காப்பியங்களை தனித்துவமான ஒரு ஐம்பெருங்காப்பியம், ஐஞ்சிருங்காப்பியம் தனித்துவமா வச்சிருக்கிறாங்க. ஆனா நீங்க யூஜிடிஆர்பில பாருங்க, இது எவ்வளவு தலைப்புகள் இருக்குன்னு பாருங்க. சமய இலக்கியங்கள், காப்பியங்கள், அப்ப பெருங்காப்பியம், சிறுகாப்பியம், அதுல எப்படி பிரிக்கிறாங்க பாருங்க. அதாவது அந்த சமயங்கள் சார்ந்து சமண சமய காப்பியம், அதுக்கப்புறம் சிறுகாப்பியத்துல பாத்தீங்க அப்படின்னா பௌத்தம், பெருங்காப்பியத்துல என்னது சமணம், இந்த மாதிரி. அடுத்து சைவமா பிரிக்கிறாங்க, அதுக்குள்ள எவ்வளவு தலைப்புகள் வருதுங்க, தனித்துவமா இருக்கும். அடுத்து இஸ்லாமிய காப்பியத்தை தனியா பிரிக்கிறாங்க, அடுத்து கிறிஸ்துவ காப்பியத்தை தனியா பிரிக்கிறாங்க. ரொம்ப முக்கியமானது சித்தர் இலக்கியம், இதை பாத்தீங்க அப்படின்னா தனித்துவமா சொல்றாங்க. இப்ப நம்ம ஒரு போட்டித் தேர்வுக்கு தயாராகிறப்ப நம்ம என்னெல்லாம் நம்ம கத்துக்கிறோம். இப்ப நம்ம இங்க படிப்போம். இப்ப நீங்க முதல் கருத்தை படிக்கிறப்ப சைவம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை, அதாவது வைணவம் சைவம் நம்ம படிச்சு சைவத்துல 12 திருமுறைகள், இப்ப 4000 திவ்ய பிரபந்தம் வைணவம், அது தனியா இருக்கும். அப்ப சைவ சமய இலக்கியங்கள், இலக்கியம்னு சொல்றப்ப அது பக்தி இலக்கியத்துல நம்ம 12 திருமுறைகளை சொல்லலாம். இப்ப நீங்க வைணவம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அங்க என்ன, அது 4000 திவ்ய பிரபந்தத்தை அழகா சொல்லி இருக்கிறாங்க. இப்ப போட்டித் தேர்வை பொறுத்த வரைக்கும் இப்ப நம்ம ஒரு கருத்தை படிக்கிறோம்னா அதனுடைய கோர்வையாக ஒரு இடத்துல சில தகவல் படிச்சா மட்டும்தான் அடுத்த கட்டத்தை விட்டு நம்ம என்ன பண்ண முடியும், நகர்ந்து போக முடியும். இப்ப நான் கூட நம்முடைய வலையொலியில சங்க காலம், சங்க மருவிய காலம், பல்லவர் காலம் இப்படின்னு ஒரு காணொளி போட்டிருக்கேன். நான் கூட சொல்லி இருக்கேன், நீங்க மொழி வரலாறு படிக்கின்றாலும் இந்த காலங்களை பற்றி ஒரு புரிதல் வேணும், சங்க இலக்கியங்கள் படிக்கின்றாலும் ஒரு காலங்களை பற்றிய புரிதல் வேணும், நீங்க அப்படியே பக்தி இலக்கியம் படிக்கின்றாலும் இந்த காலங்களை பற்றிய புரிதல் வேணும். இந்த புரிதல் இல்லாம நீங்க உள்ள போய் படிச்சீங்க அப்படின்னா என்ன காரணத்துக்காண்டி நம்ம படிக்கிறோம் அப்படின்னு தெரியாது. இப்ப இதுல கருத்தை சொல்லிட்டு நானு அப்படியே நம்ம ஒரு நினைவூட்டல் பின்னாடி அதை நடத்தினா தான் உங்களுக்கு ஏன் இதை பக்தி இலக்கிய காலம்னு சொல்றாங்க, ஏன் இதை இடைக்காலம்னு சொல்றாங்க, மொழி வரலாறு படிக்கிறப்போ ஏன் இந்த இதை பாத்தீங்கன்னா இடைக்கால தமிழ் அப்படின்னு சொல்றாங்க, அதெல்லாம் நமக்கு புரியும். இப்ப நீங்க முதல் கருத்தை நீங்க பாருங்க. இப்ப சங்க காலத்தையும் நீதிநூல் காலத்தையும் அடுத்து தெளிவாக காணப்படுவது பக்தி இயக்க காலம். அந்த வார்த்தையை நல்லா கவனிக்கணும். பக்தி இலக்கிய காலம், பக்தி இயக்க காலம். இப்ப நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம், ஒரு சுதந்திர போராட்ட இயக்கம் அப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கோம். கிட்டத்தட்ட இந்த பக்தி இலக்கியத்துக்குள்ள அதாவது நம்ம 12 திருமுறைகள்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா திருஞான சம்பந்தரா இருக்கட்டும், திருநாவுக்கரசரா இருக்கட்டும், சுந்தரரா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே, அதே நேரத்துல வைணவத்துல 12 ஆழ்வார்களா இருக்கட்டும், இவங்கெல்லாம் கிட்டத்தட்ட அங்க நம்ம நாட்டை ஆங்கிலேயர்கள் உள்ள நம்மளை அடக்குமுறையாக வரும் பொழுது அங்கு சுதந்திர இயக்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு இயக்கம் உருவாகி அவர்களை இந்த நாட்டை விட்டு விரட்டி தனக்கான ஒரு இடத்தை என்னது நம்மளுடைய மீண்டும் அந்த இடத்தை சுதந்திரத்தை நம்ம பெறுறோம். இங்க கூட அது மாதிரிதாங்க. வேற்று சமயங்கள் உள்ளே, வேற்று சமயம் எந்த சமயம் அடுத்த வரியே உங்களுக்கு வரும். சமணம், பௌத்தம் இது வெளியிலிருந்து உள்ள நம்முடைய சமயத்தை அது அடிமையாக்குது, மக்களை மடைமாற்றம் செய்யுது.
இங்க நம்ம ஆட்கள் தான் வந்து புதிதாக எது வந்தாலும் அதை உடனே என்ன பண்ணுவாங்க, அப்படியே வந்து பின்பற்றிடுவாங்க. அப்ப இந்த மக்களை வந்து தன் பக்கம் ஈர்க்கணும், கொண்டு வரணும். அதற்காக உருவாகிய இயக்கம் தான் இந்த பக்தி இயக்கம். இன்னும் நிறைய தகவல் சொல்லுவேன். அப்படியே வந்து இப்ப நீங்க இத பத்தி தெரியணும் அப்படின்னா சங்க காலத்திலிருந்து தொடங்கி சங்கம் மருவிய காலம், பல்லவர் காலம், பல்லவர் காலம் இதுல கூட ஒரு கருத்து வரும். பல்லவர் காலம் என்பது பக்தி இயக்க காலம், இடைத்தமிழ் காலம், இடைக்காலம் அப்படிலாம் வரும். அப்ப அந்த கருத்துக்களை தெரிஞ்சாதான் இங்க என்ன காரணம் தெரியும். அதனால அங்க பார்த்துட்டு அப்படியே உள்ள வருவோம். பாருங்க. சரி, இப்ப நல்லா பாருங்க. இப்ப சங்க காலம், இப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், ஏன் சங்க காலத்துல வந்து பக்தி எல்லாம் இல்லையா, இறைவனை வழிபடலையா நீங்க கேட்கலாம். சங்க காலத்திலையும் ஐந்திணைகளோடு ஒட்டிய இறை வழிபாடு உண்டு. இப்ப நான் சங்க காலம்னா என்னது, கிமு 300 இருந்து அதை கிமு 3 இருந்து கிபி 250, இந்த கால மாறுபாடு சின்ன சின்ன வேறுபாடு இருக்கும். சில இலக்கிய வரலாறுல வந்து கிமு 3 இருந்து கிபி 3 வரைக்கும். எப்படி வந்து ஒரு பக்தி வந்து தனித்துவமா உருவாகிறதுக்கான எதனால அந்த சூழல் வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்றத வந்து நம்ம சங்க காலத்திலிருந்து சங்க மரிய காலம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, பல்லவர் காலத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே வந்து நம்ம அங்க வருவோம். இப்ப நல்லா பாருங்க, நாங்க விளக்கமா நடத்தியிருக்கேன், இங்க வந்து கொஞ்சம் விரைவாகவே சொல்லிடுறேன். இதை பற்றிய தெளிவான ஒரு வகுப்பு நம்முடைய வலையொலியில இருக்கு. இப்ப நீங்க சங்க காலத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா மூவேந்தர் ஆட்சியிலும் குறுநில மன்னர்கள் ஆளுகையிலும் இருந்தது. இது நம்ம தமிழ்நாடு. இந்த மூவேந்தர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்குள்ள வந்து அவங்களுக்குள்ளதான் அடிக்கடி என்ன நடந்திருக்கு, போர் நடந்திருக்கு. அந்த மூவேந்தர்களும் ஒற்றுமையாக இருந்தது ஒரு சில காலங்கள் தான். பாருங்க, அப்படி ஒன்றி இருந்த காட்சியை வந்து நிறைய சங்க பாடல்கள்ல வந்து பாடி இருக்கிறாங்க. மூவேந்தர்களும் ஒன்று கூடி அந்த மாதிரி சூழல்லாம் வந்து புறநானூற்று பாடல்ல இந்த பாருங்க 58வது பாடல்லையும் 367வது பாடல்லையும் உண்டு. அந்த மாதிரி பாடிய பாடல அந்த 58வது பாடலையும் 367வது பாடிய யாருன்னு பாத்தீங்கன்னா காவிரி பூம்பட்டினத்து காரிக்கண்ணனார். பாடப்பட்டவன் வந்து சோழன் குராப்பள்ளி துஞ்சிய பெருந்திருமாவளவனும் பாண்டியன் வெள்ளியம்பலத்து துஞ்சிய பெருவழுதியும். இதுல என்ன குறிப்பு அப்படின்னா, இருவேந்தரும் என்னது பகைதான். ஆனா அவங்களும் தன்னுடைய பகையை மறந்து இருவரும் ஒருங்கிணைந்த காட்சியை வந்து அன்னைக்கு இலக்கியத்துல வந்து சுட்டி காட்டி இருக்கிறாங்க. அடுத்து 2வது பாடலை பாடியவர் வந்து யாரு, ஔவையார். இதெல்லாம் நான் விளக்கமா சொல்லல, கொஞ்சம் ரொம்ப லேட்டாயிரம், அப்புறம் பக்தி இலக்கியத்துக்குள்ள போக முடியாது. சரிங்களா, பாத்துக்க 2 புலவருமே பாடி இருக்கிறாங்க. அப்ப இங்கெல்லாம் வந்து தமிழ் வேந்தருக்குள்ள வந்து பகையும் பூசலும் அவங்களுக்குள்ள சண்டையும் இருந்திருக்கு. அந்த காலகட்டத்துல வந்து பிற நாட்டாருடைய படையெடுப்போ அதனால வந்து மக்கள் வந்து துன்புறவோ அந்த அளவுக்கு வந்து மூவேந்தர்களுமே தமிழ் நாட்டுக்குள்ள வந்து அந்நியர் படையெடுப்ப வந்து உள்ள விடல. ஆனா அவங்களுக்குள்ள என்ன பண்றாங்க, சண்டை போட்டுக்கிறாங்க. அடுத்த 6 பாருங்க, மூவேந்தர்கள் போர் கூட அவங்க அளவிலே நின்று நிலவியே தவிர நாட்டின் அமைதியை வந்து குலைக்கல. மன்னராட்சியில வந்து மக்கள் வந்து கவலைப்படாம இருந்திருக்கிறாங்க. மன்னன் எவ்வளியோ மக்களும் அவ்வளி அப்படின்ற இடத்துல இருந்து இருக்கிறாங்க. இதை நான் வாட்சி சொல்லலைங்க, அப்படி கதை மாதிரியே சொல்லிட்டு வேகமாக சொல்லிட்டு வந்துடுறேன் நான் வந்து. அது மட்டும் கிடையாது, அன்னைக்கு இருக்கக்கூடிய சங்க இலக்கியம் எப்படி அறம் பொருள் இன்பம் நல்லா தெரிஞ்சுக்கணுங்க. வீடுன்றது பின்னால உள்ள வந்தது. தமிழுடைய வாழ்வியல் முறை இலக்கியம் என்ன சொல்லுது தெரியுங்களா, அறவழியில நீ பொருள் தேடி இல்லறம் நடத்துறதுதான் இவனுடைய அந்த கான்செப்ட். இனி ஒருபடி நம்ம மேல சொல்ல அப்படின்னா, இந்த முக்தி மோட்சன்றது இறந்ததுக்கு அப்புறம் ஒரு ஆன்மா எங்க போனா என்ன, அப்படி எல்லாம் ஒண்ணு இருக்கா? நீங்க சங்க இலக்கியம் வெறும் கற்பனை நினைக்காதீங்க, அது வந்து ஒரு அறிவு இலக்கியம். தமிழர்கள் வந்து பாத்தீங்கன்னா மூட நம்பிக்கையை சொல்லல. அப்ப அறவழியில நல்லா கவனிங்க, அறவழியில பொருள் தேடி இல்லறம் இதுதான் நம்மளது. பின்னால வந்த இந்த சமணம் பௌத்தம் இந்த மாதிரி இருக்கிறதுதான் இல்ல இல்ல, நீ அறவழியில பொருள் தேடினாலும் இல்லறம் கூடவே கூடாது, அது வந்து மோட்சத்துக்கு முக்திக்கு அது வந்து தடை அப்படின்னு சொல்லி
பெண்களை அம்மா மைக்க வந்து ஆஃப் பண்ணிருங்க, ரொம்ப இடையூறா இருக்கும், தயவு செஞ்சு நடத்தவே முடியாது. அப்ப அந்த இல்லறத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரும் இடையூறா இருக்கும். பெண்கள் வந்து தீட்டு, நீங்க நல்லா பாருங்க, நீங்க ஐம்பெருங்காப்பியம் அஞ்சிருகாப்பியம் அப்படியே நீங்க வந்து கீழ்கணக்கு நூல்ல வந்து சங்க மரியாதை கால நூல், அதுல வரக்கூடிய சமண நூல், பௌத்த நூல் எல்லாமே நீங்க நல்லா பாருங்க. நீங்க நாலடியார் எடுத்து பாருங்க, சமண துறவிகள் எழுதுனது, அங்க எங்கேயுமே பெண்களை வந்து பாத்தீங்கன்னா மதிப்புச்சல் சொல்லியிருக்க மாட்டாங்க. அதுதான். அப்ப சமுதாயத்துல வந்து அன்னைக்கு வந்து பல்குடியினர், பல்பிரிவினர், பல்வகையான தொழிலினர் வேறுபாடின்றி ஒற்றுமையாக இருந்த காலம் வந்து சங்க காலம். நல்லா கவனிச்சுட்டு அவங்க இதுக்கு அப்படியே கோரியா வரும் பக்தி இலக்கியம். ஏன் எப்படி வந்து பிற நாட்டார் படையெடுப்பு இங்க இல்லையோ, சங்க மரிவே காலன்றது அதுதான். களப்பிரரும் பல்லவர் என்று சொல்லக்கூடிய ஒரு புதுமையான நபர்கள் வர்றாங்க. இவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இங்க வந்து வழிபாடுகள்லாம் வேற மாதிரி மாறுது. அப்ப அதுல இருந்து மீட்டு எடுக்கிறதுக்கு தான் பக்தி இயக்கம் அன்னைக்கும் தேவைப்பட்டிருக்கு. ஒரு பக்கம் நாயன்மார்கள், ஒரு பக்கம் ஆழ்வார்கள் தன்னுடைய மக்களை வந்து ஒன்று சேர்த்து என்னது நான் சொல்றேன் நடத்திக்கிட்டே வரேன், நல்லா கவனிங்க. அடுத்து பாருங்க, சங்க காலத்துல சாதி பிரிவு கிடையாதுங்க. அதே நேரத்துல வந்து 4 நில பகுப்பு, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. நீங்க வந்து சிலப்பதிகாரத்துல வந்து நான் படிச்சிருப்போம் வந்து, அதாவது குறிஞ்சியும் முல்லையும் தன்னுடைய முறைமையிலிருந்து வறண்டு போய் மாறி இருக்கிறதுனாலதான் பாலை நிலம். ஏன்னா தமிழகத்துல வந்து பாலை நிலம்னு ஒரு நிலைமை கிடையாது, சரிங்களா? அடுத்து பரதவர், எயினர், ஆயர் போன்ற குடிமுறையுமே நிலவின சங்க காலத்துல. அது மட்டும் கிடையாதுங்க, தமிழகத்தை வந்து பல நாட்டுக்காரர்களும் என்ன பண்ணிருக்கிறாங்க, வணிகம் செய்யறதுக்கு வந்து நாடி வந்திருக்கிறாங்க. சங்க காலம் வந்து எல்லா துறைகள்லையும் வந்து மக்கள் ஏற்றம் கொண்டன. அரசியலுக்கு அரசியலா இருக்கட்டும், அது தனி மனிதனா இருக்கட்டும், எந்த ஒரு சமயம் ஏற்றம் உறவில்லை. இந்த இருக்கு. ஏன் இந்த கருத்தை அழுத்தி சொல்றேன்னா நல்லா பாத்துக்கங்க. சங்க காலத்துல அரசியலுக்கோ அல்லது தனி மனிதனுக்கோ உரியதாக எந்த சமயமும் இல்லை. இன்னைக்கெல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அரசியல் பேசுறவனும் எதை பேசுறியா, சமயத்தை பேசுறியா, சரிங்களா? ஒரு பணியில இருக்கிறவனும் தன்னுடைய மதத்தை பத்தி சமயத்தை பத்தி பேசுறியா. ஆனா சங்க காலத்துல வந்து அரசியலுக்கோ அல்லது தனி மனிதருக்கோ ஒரு குறிப்பிட்ட இதுதான் உரியதாக எந்த சமயமும் கிடையாது. அது சைவமா இருக்கட்டும், வைணவா இருக்கட்டும். ஆனா கடவுளை வணங்குறாங்க. அந்த கடவுளை வந்து தனித்துவமா வணங்கல. எப்படி வணங்குறாங்க அப்படின்னா நில தெய்வ வழிபாடு. இப்ப நீங்க குறிஞ்சி நிலம்னா முருகன், முல்லைண்டா திருமால், இந்த மாதிரி வந்து நில தெய்வ வழிபாடாக வந்து நிலத்தோடு ஒன்றி இருக்கக்கூடிய ஒரு கடவுளா மட்டும்தான் அதை பாக்குறாங்க. பூமியை கடவுளா பாக்குறாங்க, இவ்வளவுதான். தனித்துவமா பிரிச்சு வந்து பாத்தீங்கன்னா பார்க்கல. அது மட்டும் கிடையாதுங்க, சங்க காலம் அவையவை அந்த அந்தந்த சமயங்கள் வந்து தத்த முறையில் அமைதி பற்றி ஒளிர்ந்தன. அவங்கவங்க, நீ என்ன திருமாலை கும்பிடுறியா கும்பிட்டுக்க, நீ என்ன முருகனை கும்பிடுறியா கும்பிட்டுக்க, நீ என்ன துர்க்கையை கும்பிடுறியா கும்பிட்டுக்க, நீ என்ன இந்திரனை கும்பிடுறியா கும்பிட்டுக்க, எப்படியோ கும்பிட்டுக்க. யாரும் இங்க வந்து சமயத்தை பேசக்கூடாது, தலை தூக்க கூடாது, பாத்தீங்க. அப்ப சங்க காலம் வந்து சமயங்கள் என்று ஒன்று தனித்து இயங்கவில்லை. எல்லாம் கூட்டுல கேட்பாங்க, உங்களுக்கு வந்து நல்லா தெரிஞ்சுக்கங்க. சங்க காலம் தமிழர் வாழ்வோடு ஒன்றி நின்றது. கடவுள் நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா இந்த பாருங்க, முருகன், இந்திரன், வேந்தன், திருமால் என நில தெய்வங்கள் குறிக்கப்பட்டன. அது மட்டும் கிடையாது, எந்த சமயம் எந்த மதத்தை பத்தி சமயத்தை பத்தி வந்து குறை சொல்லல. சமய பூசலும் கிடையாது, மத மாறுபாடும் கிடையாது, எதுவுமே இல்லாத ஒரு காலம் வந்து சங்க காலம். வடநாட்டு சமயங்கள் நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம். ஏன்னா தொல்காப்பியர் காலத்துல வடமொழி இருந்திருக்குங்க. அதனாலதான் தொல்காப்பியர் தன்னுடைய நூல்ல வடமொழி சொல்லியிருப்பாரு. ஆனா என்னதான் அந்நியர்கள் உள்ளே இருந்தாலும் அவங்க வேறு ஒன்றுல அவங்கள வந்து நீங்க வந்து என்ன பண்ணிருக்க, இங்க நீ வந்திருக்க, வந்தா என்ன வேலை, இருக்கிற இடமே தெரியக்கூடாது, எந்த வேலைக்கு வந்தைய பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கணும். அதுதான் சங்க காலத்துல. சங்க காலம் தமிழ் அரசர்களால் என்னது புறக்கப்பட்டது. தமிழ் அரசர்கள் தமிழ் நாட்டை வந்து பாதுகாக்கிறதுக்கு வந்து கண்ணும் கருத்துமாக தமிழையும் சரி நம்முடைய தமிழ் நாட்டையும் சரி பாத்துக்கணும். தமிழ் வந்து அரசர்களால் புறக்கப்பட்டது. புலவர்கள் வேந்தர்களாலும் வள்ளல்களாலும் போற்றப்பட்டன. பாருங்க, அது மட்டும் கிடையாதுங்க, மக்கள் வந்து புவி மன்னர்களை அதாவது அரசர்களை வந்து எந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து போற்றுனாங்களோ அதை விட ஒரு மேலாக வந்து யார புலவர்களையும் போற்றுனாங்க. அப்படியே நம்ம பார்த்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நான் வரிசை கதை மாதிரியே சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். அது மட்டும் கிடையாதுங்க, அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாங்க. பிறமொழி செல்வாக்கள சங்க காலத்துல வந்து கிடையாது.
அங்க வந்து அரசியல் தான் தலைமை வகித்த காலம். அதாவது மன்னனுடைய ஆட்சி, அனைத்து கட்டுப்பாடுகளும் யாருடைய பிடியில் இருந்திருக்கு. நல்லா கவனிங்க. இப்ப நீங்க 8 தொகை 10 பாட்டு, அதே நேரத்துல வந்து நீங்க பரிபாடல் இந்த மாதிரிலாம் படிக்கிறப்போ வந்து இங்க அதான் இலக்கியம் சார்ந்த புரிதல். நீங்க மொழி வரலாறோடு மொழி நிலையில வச்சு நீங்க பாத்தீங்க அப்படின்னா பரிபாடல் என்பது சங்க நூல் கிடையாது, சங்க மருவிய கால நூல். நீங்க சாதாரணமா பாத்தீங்கன்னா பரிபாடல் வந்து எதுல இருக்கும், சங்க இலக்கியம் தான், அதுல மாற்று கருத்து கிடையாது. நீங்க மொழி வரலாறு படிக்கிறப்போ வந்து அதுல பயன்படுத்திருக்கக்கூடிய சில வழக்குகள்லாம் பிற்கால வழக்கா இருக்கிறதுனால அது சங்க மருவிய காலம் நம்ம மொழி வரலாறுல வந்து விவரமா வந்து விளக்கம் சொல்லியிருக்கேன். அது மட்டும் கிடையாதுங்க, இந்த சங்க காலத்துல தோன்றிய இலக்கியங்கள் தான் 8 தொகையும் என்னது களியும். அதாவது 8 தொகை நல்லா கவனிங்க, இந்த களியும் பரியும் நீங்களாக. இதுல கூட ஒரு இதற்காங்க எக்ஸாம்ல தேர்வுல கேள்வி கேட்பாங்க, நீங்க புரிஞ்சு படிச்சிருக்கீங்களா? ஏன் வந்து கலித்தொகையையும் பரிபாடலையும் 8 சங்ககால நூலா சொன்னாலும் அதை ஏன் வந்து இங்க பிரிச்சு பாக்குறாங்க? அதுல இருக்கக்கூடிய வழக்கு வந்து சங்க காலத்தை ஒட்டி இல்லாம பிற்கால வழக்கு சொற்கள் அதுல நிறைய இருக்கு. அப்ப அதை உறுதிபூர்வமாக சங்க இலக்கியத்துல வந்து நம்ம வந்து கொண்டு சேர்க்கணும். பொதுவா வந்து சொல்லுவாங்க, நீங்க 10 பாட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா திருமுருகாற்றுப்படையை தவிர சங்க இலக்கியம் இப்படின்னு சொல்றாங்க. அடுத்து சரி, சங்க இலக்கியங்களுடைய அந்த பாட பொருள் என்ன, பாடல் பொருள் என்ன அப்படின்னா முழுக்க முழுக்க காதலும் வீரம் தான். நீங்க அப்படி பக்தி இலக்கியத்துக்கு வாங்க, நீங்க சைவ இது சமணம் பௌத்தம் பாருங்க, காதலா வீரமா கூடவே கூடாது. அங்க வந்து இல்லறம் என்பது கூடவே கூடாது. அங்க எப்படி வந்து எதிர்மறையான கருத்துக்களை சங்க காலத்துக்கு அப்புறம் வரக்கூடிய பிற சமயம் வந்து அப்படி மாத்தும், படிச்சுக்கிட்டே வர பாருங்க. அது மட்டும் கிடையாதுங்க, அனைத்து சமுதாய பாடல்கள் புறமாகிய இயற்கை சூழலிலும் அகமாகிய அன்றாட வாழ்வியல் முறையையும் நிலைவர கொண்டு அகம் புறம் எனும் இரு கரையினில் அமைந்து காட்சி நலனும் கருத்து வளனும் பெற்று ஒளிர்கிறது. சங்க காலந்தாலே வந்து அக இலக்கியம் புற இலக்கியம் தான், இந்த 2 கூறுகளை உடையதுதான் பாத்துக்கங்க. அது மட்டும் கிடையாதுங்க, இக்கால இலக்கியம் அதாவது சங்க இலக்கியம் அகப்பாடல் வந்து காதல் கருத்தினுடைய கருவூலம். இக்கால இலக்கிய சங்க இலக்கியம் வந்து இலக்கிய பாடல் புறப்பாடல் வந்து வாழ்வியல் கருத்து களஞ்சியம். அக இலக்கியம் முழுக்க முழுக்க காதல் சார்ந்தது. புற இலக்கியம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப வாழ்வியல் அப்படின்னு சொல்றப்போ வந்து நாட்டை வந்து நாட்டுக்காக என்ன பண்றது, போர்க்களத்துல வந்து போர் செய்கிறது, இதுதான். அடுத்து பாருங்க, இதெல்லாம் வந்து பாக்கள், எல்லாருக்கும் எளிதாக விளங்கக்கூடிய எல்லாவற்றையும் இனிதை எடுத்து விளக்கக்கூடிய அகவற்பா வந்து பாத்தீங்கன்னா சங்ககால. நீ ஒரு கேள்வி கேட்கலாம், அகவற்பா மட்டும்தான் இருந்துச்சா? வஞ்சியும் உண்டு, ஆனா அங்கு மிகையாக அதிகமாக நீங்க பாத்தீங்க அப்படின்னா அங்க அகவற்பாதான், நல்லா தெரிஞ்சுக்கங்க. சரி, இதே மாதிரிதாங்க இக்கால சங்க பாருங்க, இக்கால பிற்பகுதியில் இருந்த இலக்கியங்கள் தான் நான் சொன்ன பாருங்க, திருக்குறள் நீங்க சங்கத்தை பத்தி படிப்பீங்க. நம்ம இதே UGTRBல வந்து இயல் 2ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா சங்க இலக்கியம் கொடுத்திருக்கிறாங்க, அகம் பொருள்னு பிரிச்சு கொடுத்திருக்கிறாங்க, நம்ம மெட்டீரியல் கொடுத்திருப்பேன். நீங்க திருக்குறள் சிலப்பதிகாரம் நீங்க முச்சங்கம் விரிப்பாங்க, முதல் சங்கம் இடைச்சங்கம் கடைச்சங்கம். அதுல கடைச்சங்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு சில நூல்கள்லாம் பின்னாடி வரும் பாருங்க. இச்சங்கம் பாருங்க, பிற்பகுதியில் இருந்த இலக்கியங்கள் திருக்குறள் சிலப்பதிகாரம் இடைச்சங்க இலக்கணமாகிய தொல்காப்பியம் இங்கே இணைந்து எண்ணத்தக்கது. இக்கால இலக்கியம் அதாவது சங்ககால இலக்கியம் பொற்கால இலக்கியம் உணர்வு இலக்கியம் மிகுதி, அறிவிலக்கியம் மிகுதி இல்லை. அதுக்காண்டி வந்து வரலன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அன்னைக்கு வந்து மக்களுடைய உணர்வுகளை வந்து பிரதிபலிக்கக்கூடிய இலக்கியங்க தான் மிகுதி. அறிவிலக்கியம் இல்லைன்னு சொல்ல வரல, மிகுதி இல்லை. கடைச்சங்க காலத்தையே சங்க காலம்னு சொல்றோம், அது சங்க இலக்கியம் தான் நான் படிக்கக்கூடிய சங்க இலக்கியம் என நாம் கொள்வது நினைவு கூறத்தக்கது. சரிங்க, இப்படி எல்லாம் பார்த்த நம்ம வந்து ஒரு சங்க காலத்துல வந்து மன்னருடைய ஆட்சி எப்படி இருந்துச்சு, மக்கள் எப்படி இருந்தாங்க, வேற்று நாட்டார் உள்ள இருந்தாலும் தலை தூக்கல, சமணம் பௌத்தம் இருந்துச்சு, இருக்கிற இடமே தெரியாம வந்து வெளியே தெரியாம இருந்துச்சு. ஆனா சங்கம் மருவிய காலம் அப்படியே பாருங்க, கிபி 250 இருந்து அந்த 600 இருக்கு பாத்தீங்களா, இந்த காலகட்டத்தை ஏன் சங்கம் மருவிய காலம்டா என்ன, எந்தவித செயல்பாடுகளையும் நடக்கல. மறுவுதல் அப்படின்னா குன்றுதல் அப்படின்னு அர்த்தம். ஒரு செயல் நடைபெற விடாம தடை ஏற்பட்ட காலம் தான் சங்கம் மருவிய காலம். சரி, ஏன் தடை ஏற்பட்டுச்சு? நம்ம அங்க படிச்ச பாத்தீங்களா, முன்னாடி சங்க இலக்கியத்துல வந்து வேற்று நாட்டார் யாரும் உள்ள வரல, எந்த அந்நிய படையெடுப்பு இல்ல, மூவேந்தருடைய ஆட்சி இருந்துச்சு. இங்க என்ன காரணம்னா மூவேந்தருக்குள்ள வந்து ஒரு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறதுனால அப்ப அந்நியர்கள் என்ன பண்ணுவாங்க,
இதை சாதகமாக பயன்படுத்தி வேற்று நாட்டார் உள்ள வர்றாங்க. உள்ளே வந்து நம்முடைய நிலத்தை வந்து அவங்களுடைய என்ன பண்றாங்க, கைப்பற்றுறாங்க. அவங்க யாரு என்ன, அதுக்கப்புறம் வந்து தமிழ் எந்த நிலைக்கு போயிருச்சு, எந்த மொழி உள்ள வந்துச்சு, சமயங்களே தலைதூக்காத காலமாகிய சங்க காலம் வந்து சங்க மருவிய காலத்துல வந்து எந்த சமயங்கள் தலை தூக்கிச்சு, நம்முடைய நிலதெய்வ வழிபாடு எப்படி போச்சு, எப்படி இல்லாம போச்சு, அதை பத்தி எல்லாம் படிக்கிறதா சங்கம் மருவிய காலம். அப்படியே பாருங்க. 40 தமிழகம் முதலில் அந்நியர் ஆட்சிக்கு உள்ளாகியே அமைதி இழந்த காலம்தான் இந்த சங்கம் மருவிய காலம். தென்னகம் சின்ன பின்னமாகி சீரழிந்து துன்பம் அடைந்த காலம் சங்கம் அறிய. தென்னகம் தென்னாடு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப தென்னாடு அப்படின்னு சொல்றப்ப வந்து இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், நம்முடைய தமிழகத்தை வந்து அதாவது அன்றைய எல்லை வரையறையை வந்து வச்சு பார்க்கும் பொழுது வந்து தென்னாடு என்று சொல்லும் பொழுது குறிப்பிட்ட நாடை சொல்லுவாங்க. அதுதான் அப்படியே வந்து பாருங்க. அடுத்து தமிழ் பாருங்க. தமிழகத்தின் வடபகுதி பல்லவரிடமும், வார்த்தை நல்லா கவனிங்க, தமிழகத்தோட அந்த வடபகுதி பார்த்தீங்கன்னா பல்லவர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு வேற்று இனத்தார்ட்ட போய் வந்து மாட்டிருச்சு. தென்பகுதி வந்து களப்பிரரிடமும் சிக்கின. சாதவாகன அரசின் ஆணையின் கீழ் இருந்த கிருஷ்ண ஆற்றின் தென்பகுதியில் ஆட்சி புரிந்து வந்த அந்த முற்கால பல்லவர்கள், நல்லா தெரிஞ்சுக்கணுங்க. இங்க ஏன் முற்கால பல்லவர்கள் அப்படின்னு சொல்றேன்னா, இத அடுத்து ஒரு பல்லவர்கள் வருவாங்க, நல்லா தெரிஞ்சுக்கங்க. இந்த முற்கால பல்லவர்கள் என்பது வேறு, பிற்கால பல்லவர்கள் என்பது வேறு. இந்த முற்கால பல்லவர்கள் முழுக்க தமிழை வளரவிடாம அடிமையாக்கி பிற மொழிகளுக்கு வந்து அங்க வந்து பாத்தீங்கன்னா பாலி பிராகிருதம் இந்த மாதிரி மொழிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சமஸ்கிருதத்துக்கு அதிக வாய்ப்புகள் கொடுத்து தமிழ்ல வந்து எந்த இலக்கியங்களும் தோன்றல. ஆனா பிற்காலத்துல வரக்கூடிய பல்லவர்கள் வந்து அதுதான் பக்தி இலக்கிய காலம். தமிழ்ல வந்து சைவமா இருக்கட்டும் வைணவமா இருக்கட்டும் அவருடைய ஆட்சியாக இருந்தா கூட வந்து அங்க வந்து என்ன இருந்திருக்கு, பக்தி இலக்கியங்கள் தோன்றி இருக்கு. அப்ப நீங்க பக்தி இலக்கியம் படிக்கணும்னா இந்த குறைஞ்சபட்சம் இந்த 2-3 காலத்தை வந்து தெரிஞ்சுக்கிறோம். இப்ப நல்லா பாருங்க, இங்க வந்து பாருங்க. அப்ப சாதவாகன அரசின் ஆணையின் கீழ் இருந்த கிருஷ்ணையாற்றின் தென்பகுதியில் ஆட்சி புரிந்து வந்த அந்த முற்கால பல்லவர்கள் சாதவாகன பேரரசு நிலையழிந்ததும் தாங்களே முற்கால பல்லவர்கள், அதாவது வந்து தாங்களே தன்னாட்சி பெற்றதோடு இனிமேல் நாங்க தான் வந்து என்ன பண்ண போறோம், வந்து இந்த தமிழகத்துடைய வடபகுதியை வந்து நாங்க என்ன பண்ண போறோம், ஆள போறோம் அப்படின்றது மாதிரி. கிபி 250 தொண்டை நாட்டையும், நல்லா தெரிஞ்சுக்கங்க, இங்கேயும் நம்ம படிக்கிறப்பெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப தொண்டை நாடு அப்படின்னா அந்த பகுதிகள்லாம் வந்து எதை வந்து குறிக்கும், நடுநாடு அப்படின்னா அந்த பகுதிகள் வந்து பாத்தீங்கன்னா எதெல்லாம் குறிக்கும், தென்னாடு அப்படின்னா அந்த பகுதிகள்லாம் வந்து எதெல்லாம் குறிக்கும். அதெல்லாம் நம்ம வந்து நல்லா வந்து என்ன பண்ணிக்கிறோம், படிக்கிறப்போ வந்துங்க எப்பயுமே வந்து அந்த இணையத்தெல்லாம் நம்ம வந்து பயன்படுத்தணும். இதுல என்ன சொல்ல வர்றாங்க, இதுல வந்து என்ன பண்றாங்க, அதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். பாருங்க. அப்ப தொண்டை நாட்டையும் நடுநாட்டையும் கைப்பற்றி காஞ்சிபுரத்தை தலைநகராக கொண்டு ஆண்டனர் யாரு, முற்கால பல்லவர்கள். அடுத்து பாருங்க, இந்த களப்பிரர் இருக்காங்க பாத்தீங்களா. இப்பயும் நீங்க இலக்கியம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த களப்பிரரை பற்றி நம்ம வந்து பெருசாக வந்து எதுவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா இந்த களப்பிரரை வந்து நீங்க சங்க இலக்கியத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர்களை பற்றிய வரலாறுமே எதுவுமே கிடையாது. இவங்களை பற்றி தெரியல அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு சில குறிப்புகள் தான். இப்ப நான் கூட சொன்னேன், இப்ப தென்னாடு அப்படின்னா என்ன, பாண்டிய நாடு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா தொண்டை நாடு அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த சென்னை, திருவாரூர், செங்கல்பட்டு, இந்த திருப்பத்தூர், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, விழுப்புரம், இந்த பகுதிகளை தான் அன்றைய காலகட்டத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன தொண்டை நாட்டுன்னு சொல்லி இருக்கிறாங்க. இப்ப தென்னாடுன்னு சொல்றப்ப முழுக்க என்னது, அதாவது வந்து மதுரை, திருநெல்வேலி, கன்னியாகுமரி இந்த பகுதிகள் இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் பாத்தீங்கன்னா தென்னாடு. நடுநாடுன்றது இந்த இதுக்கு இடைப்பட்ட சில நாடுகள் இருக்கு பாத்தீங்களா, அது நடுநாடு. அப்ப தென்னாட்டையும் மன்னிக்கணும், தொண்டை நாட்டையும் நடுநாட்டையும் கைப்பற்றி காஞ்சிபுரத்தை தலைநகராக கொண்டு ஆண்டு வந்தவர்கள் முற்கால பல்லவர்கள். இந்த இருக்கு ஸ்டார் போட்டிருக்கேன் பாருங்க, முற்கால பல்லவர்கள். களப்பிரர் அப்படின்னா இவங்க வந்து கன்னடர்கள் அப்படின்னு வந்து ஒரு யூகம் தான், ஆனா சொல்ல முடியல. இவங்க வந்து என்ன பண்றாங்க, நம்ம பாண்டிய நாடு தென்னாடு இருக்கு பாத்தீங்களா, பாண்டிய நாட்டையும் பின் சோழ நாட்டையும், நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், இப்ப சோழ நாட்டையும் யார் கைப்பற்றுறது, இந்த களப்பிரர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா கைப்பற்றினாங்க.
இங்கனம். நல்லா பாருங்க, ஒரு பக்கம் பல்லவர் கையில வந்து ஒரு பகுதி போயிருச்சு, ஒரு பக்கம் அந்த பல்லவர்களா முற்கால பல்லவர்கள், இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த களப்பருடைய கையில வந்து தொண்டை நாடு, நடுநாடு, அதுக்கப்புறம் இந்த சோழ நாடு என்ன ஆயிருச்சு, இவங்க கையில போயிருச்சு. சரி, இவங்க கையில போயிருச்சு, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, என்ன மாற்றங்கள் வருது அப்படியே பாருங்க. தமிழ் கலை, தமிழ் மொழி, தமிழ் நாகரிகம் அனைத்தும் ஆக்கம் இழந்தன. முற்கால பல்லவர்கள், களப்பிரர்கள் இருவர் ஆட்சி, யாருடைய ஆட்சியில, முற்கால பல்லவர்கள், இந்த களப்பிரர்கள் இவங்க இருவருடைய ஆட்சியில வந்து சங்க காலம் எப்படி இருந்துச்சு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா முற்றிலுமாக அப்படியே மாறி போயிடுச்சு. மூவேந்தர்கள் அடிமையாயிட்டாங்க. ஏன் அடிமையாயிட்டாங்க? அவங்களுக்குள்ளே வந்து ஒற்றுமை இல்லை. அப்ப இவங்கெல்லாம் இருந்தாங்க, சங்க காலத்திலையும் இவங்கெல்லாம் இருந்தாங்க, இருக்கிற இடம் தெரியாம இருந்தாங்க. அடுத்து நல்லா பாருங்க, சங்க காலத்துல தமிழ் மொழி கோலோச்சி இருந்துச்சு. ஆனா பல்லவர் காலத்துல பிராகிருதத்தை அரசு மொழியாக ஆக்கிட்டாங்க. வடமொழியை வந்து ஆதரவு மொழியாக. இன்னைக்கு எப்படி நம்ம தமிழ்நாட்டுல வந்து என்னது நம்முடைய ஆட்சி மொழி தமிழ், இதுவே இன்னைக்கு ஒரு மொழி உள்ள வர்றதுக்கு துடிச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம விட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்மளாம் மொழி படிச்சவங்க வந்து அதுல வந்து நம்ம வந்து பற்று இருக்கும், பாத்துக்கோங்க. அப்ப பல்லவர்கள் வந்து பிராகிருதத்தை வந்து அரசு மொழியாகவும் இதெல்லாம் கூட்டுல கேட்கலாம். வடமொழியை வந்து தன்னுடைய ஆதரவு மொழியாகவும் கொண்டிருந்தனர், ஆதரவு கொடுக்கிறாங்க. வடமொழியை வந்து பரவக்கூடிய வகையில வடமொழி வானரை போற்றினரே அன்றி தமிழ் தலைக்கவோ தமிழ் புலவர் சிறக்கவோ செய்தில. அதாவது வந்து வடமொழிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய சான்றோர்களை வந்து என்ன பண்றாங்க, அந்த பல்லவர்கள் வந்து எல்லா வித சலுகையை செஞ்சு கொடுக்குறாங்க. ஆனா அதே நேரத்துல வந்து தமிழ் படித்த தமிழ் புலவர்கள் சங்க காலத்துல வந்து அரசர்களுக்கு நிகராக, மன்னனுக்கு நிகராக புலவரை வந்து ஒரு பங்கு மேல வந்து மக்கள் வந்து மதித்தனர். ஆனா அந்த பல்லவர் காலத்துல தமிழ் வளரவும் செய்யல, தமிழ் புலவர்கள் வந்து சிறக்கவும் செய்யல. யாருடைய ஆட்சியில? இந்த பல்லவர் கால ஆட்சியிலையும் களப்பிரர் ஆட்சியிலையும். அது மட்டும் கிடையாதுங்க, இன்னைக்கு எப்படி வந்து தமிழுக்கு வந்து தமிழ்ல படிச்சா வேலை, நம்மளாம் இன்னைக்கு தகுதி தேர்வு கொண்டு வந்ததுக்கு வந்து நம்மளாம் பெருமைப்படணும். ஒரு அரசு வந்து நமக்கு செஞ்சு, நம்மளாம் இன்னைக்கு நிறைய வந்து அரசுக்கு தவறா புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம வந்து நம்ம இனத்தை அழிக்கணும்னா துப்பாக்கி எடுத்து வாள் எடுத்து அழிக்கணும்னு அவசியம் இல்லை, மொழி அழிச்சா நம்ம இனம் அழிஞ்சுக்கு, பாத்துக்கோங்க. அப்ப காஞ்சி, பாகூர், கடிகாசலம் போன்ற ஊர்களில் வடமொழி கல்லூரிகளை வந்து அமைத்து மாணவர்களுக்கு வந்து பாருங்க இலவச உணவு, இலவச உடை, இலவச தங்கக்கூடிய இடம், இவற்றையெல்லாம் அளித்து இந்த வடமொழியை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்கிறாங்க, வடமொழி வாயிலாக வந்து அந்த கலைகளை வந்து வளர்த்திருந்திருக்கிறாங்க. இதனால் வடமொழி வந்து வளர்ந்தேறியது, அதாவது வளர்ந்து மேலோங்கியது. களப்பிரரோ எல்லாம் நல்லா குறிச்சுக்கோங்க இதெல்லாம் வந்து, ஏன்னா அவங்க கூட்டுல கேட்பாங்க. இந்த வட்டம் கூட வந்து பிராகிருத மொழி வந்து பாத்தீங்க அப்படின்னா முதல்ல வந்து கல்வெட்டுல எப்ப நமக்கு வந்து வந்துச்சுன்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. அது கிமு 1. இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், இப்ப நான் நடத்துறேன், என்கிட்ட இப்ப கவனிக்கிறேன்னு சொல்லுங்க, சம்பந்தமே இல்லாத ஒன்னோடு மாதிரியா இருக்கு. ஒரு அம்மா என்கிட்ட கேட்டாங்க, நீங்க ஒன்னோடு மாதிரி கொடுத்துருக்கீங்க, எப்படி புரியுமான்னு கேட்டாங்க. நீ முதல்ல மெட்டீரியல பாத்தியாமான்னு கேட்டேன். இல்ல பார்க்கல, சும்மா மேலோட்டமா அப்படியே பார்த்தேன். நல்லா தெரிஞ்சுக்கங்க, நம்ம இதுல நிறைய வேலை செஞ்சு வச்சிருக்கோம், உங்களுக்கு தெரியாது. இதை தட்டச்சு செஞ்சது முதற்கொண்டு நான் தான், நான் வெளியில கொடுக்க மாட்டேன். எனக்குண்டு ஒரு விதமான ஒரு உத்தி, ஒரு கிரியேட்டிவிட்டி, ஒரு ஐடியா இருக்கும், இந்த கருத்தை இப்படி கொண்டு போய் சேர்க்கலான்னு. அதை எல்லாமே இந்த இருக்கு பயன்படுத்தியிருக்கேன். இங்கேன்று இல்லைங்க, என்கிட்ட படிக்கிறவங்களுக்கு தெரியும், உள்ள போய் இலக்கணமெல்லாம் வந்து எப்படி அதை கொண்டு போய் சேர்க்கிறதுன்றதுல வந்து ரொம்ப கவனமா இருக்கு. பாருங்க, நல்லா கவனிங்க. அப்ப களப்பிரரோ பாலி மொழியினை போற்றினாரே அல்லாமல், அதாவது அவங்க அந்த மொழியை மட்டும்தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, போற்றி இருக்கிறாங்க. பைந்தமிழ வந்து தமிழ் வந்து இருக்கிற இடமே தெரியல. களப்பிரர் என்ன பண்றாங்க, பிராமி எழுத்துக்கள்லையும் பல்லவர்கள் வந்து கிரந்த எழுத்துக்கள்லையும், இங்க நல்லா கவனிங்க, தமிழை வந்து எழுதி இருக்கிறாங்க. இப்ப இந்த ஒரு ஐயா வரும், இது என்னங்க வித்தியாசமா இருக்கு. இப்ப நான் உங்களுக்கு புரியும்படி சொல்றேன் பாருங்க. இப்ப அம்மா அப்படின்றது தமிழ் சொல், ஆ இம் மா, மொழி தமிழ். இது ஆங்கிலத்தில் எழுதலாம், எப்படி எழுதலாம், ஏ எம் எம் ஏ, அம்மா. இங்க அதே மாதிரிதான், நல்லா தெரிஞ்சுக்கங்க.
களப்பிரர்கள் வந்து எழுத்து பிராமி, பல்லவர்கள் வந்து எழுத்து கிரந்தம். ஆனா மொழி என்னது? தமிழ வந்து அவங்க மொழியில் எழுதியிருக்கிறாங்க. அப்ப நல்லா கவனிங்க, நம்மளுடைய அறிவு செல்வங்கள் எல்லாம் அவன் என்ன பண்றியான், அவனுடைய எழுத்து வடிவத்துல கொண்டு வந்து. நல்லா தெரிஞ்சுக்கங்க, வடமொழி வந்து நிறைய தன்னுடைய இலக்கியங்களை பூரா வந்து தமிழ்ல இருக்கக்கூடிய இலக்கியங்களை நான் வந்து வடிவம் கொடுக்கிறேன், அப்படி கொடுக்கிறேன்னு சொல்லி எல்லாமே தன்னுடையதாக மாத்திக்கிருச்சு. நீங்க மொழி வரலாறு இன்னைக்கு வந்து ஏன் வடமொழி பேசக்கூடியவங்க வந்து, சமஸ்கிருதம் பேசக்கூடியவங்க வந்து கால்டுவெல்ல கடுமையா எதிர்ப்பாங்க, ஜி.யு. போப்ப கடுமையா எதிர்ப்பாங்க, வீரமாமுனிவரை கடுமையா எதிர்ப்பாங்க. ஏன்னா இவங்கள்லாம் நம்ம தமிழ வந்து திராவிட மொழிகளுக்கு தாய்வம் தமிழ், ஆரிய மொழியாகிய வடமொழிக்கு வந்து இந்தியாவில வந்து எந்த மொழிகளுக்கு ஒட்டும் கிடையாது, ஒரு உறவும் கிடையாது அப்படின்ற உண்மையை வெளிப்படுத்தினதுனால இன்னைக்கும் இவர்களுக்கு வந்து எதிர்ப்பு பலமா இருக்கும். இன்றைய அரசியல் தலைவர்களும் பேசுவாங்க, செய்தியில கேட்டிருப்பீங்க. அடுத்து பாருங்க, சங்க காலத்திய வட்டெழுத்து வடிவிழந்தது. இதெல்லாம் முக்கியமானது. சங்க காலத்துல வந்து எழுதக்கூடிய தமிழ் எழுத்துக்கள் வந்து எந்த எழுத்துக்கள் எழுதுனாங்க? மொழி வரலாறு இருக்கு, வட்டெழுத்துக்களால் எழுதுனாங்க. இதனால வந்து நம்முடைய தமிழ் வந்து பாத்தீங்கன்னா ஏற்றமுறவும் இல்லை, புதிதாக எந்த நூல்கள் தோன்றவும் இல்லை. எந்த காலத்துல? சங்க மறிய காலத்துல. அது மட்டும் கிடையாது, இந்த சங்க கால நான் ஒரு கருத்து சொன்னேன் பாருங்க, சங்க காலத்தில் இதுக்கும் நீங்க பக்தி இலக்கியத்துக்கும் நீங்க 11 கீழ்கணக்கு நூல் படிக்கிறதுக்கும் நிறைய தொடர்பு இருக்கு. இதை நீங்க படிச்சாலே நீங்க ஒரு இலக்கியம் சார்ந்த உங்களுக்கு ஒரு புரிதல் வரும். நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்ப அடுத்து பாருங்க, சங்க காலத்தில் தமிழகம் போந்த, அதாவது வந்திருந்த சமண பௌத்த சமயங்கள் இக்காலத்தில், யாருடைய காலத்துல? இந்த பல்லவர் காலத்திலையும் களப்பிரர் காலத்திலையும், அதாவது சங்க மருவிய காலத்துல இவங்களுக்கு வந்து ஆதரவு கொடுக்கிறாங்க. எப்படி? வா, நீ வந்து என்னது, இப்ப சமண முனிவர்களா இருக்கட்டும், இல்ல பௌத்த முனிவர்களா இருக்கட்டும், நீ வந்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லு. எப்படி சொல்லணும்? எனக்கு ஆதரவாக சொல்லணும், இப்படித்தான் இருக்கணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அரசியல் ஆதரவு காரணமாக காலூன்றி தலைத்தன. எந்த காலத்துல? சங்க மறிய காலத்துல. களப்பிரரும் பல்லவரும் பௌத்த சமண சமயங்களை போற்றவே என்ன பண்றாங்க? களப்பிரரும் பல்லவர் வந்து இந்த சமண துறவிகளும் பௌத்த துறையில் வர்றப்போ வந்து அவங்க எந்த மதத்தை வரவேற்கிறாங்கன்னா, பௌத்தத்தையும் சமணத்தையும் யாரை பின்பற்றுறாங்க? களப்பிரரும் பல்லவரும். பௌத்த மதம் வந்து காவிரி பூம்பட்டினத்துல, அதாவது வந்து பின்னர் காஞ்சியில. அடுத்து சமணம் வந்து பாத்தீங்கன்னா மதுரையில. இந்த சமண மதுரைக்கு வந்ததுனாலதான் நாலடியார் நீங்க படிச்சிருப்பீங்க. நிறைய வந்து சமண இலக்கியங்கள் நீங்க கீழ்கணக்கு நூல் எடுத்துக்கிட்டீங்கன்னா, சங்க மருவிய கால நூல், அதெல்லாம் வந்து அதுல வந்து நிறைய சமண நூல்கள் இருக்கும். அதே மாதிரி பௌத்த நூல்கள் இருக்கும். நீங்க கீழ்கணக்கு நூல்ல நல்லா பாருங்க, கீழ்கணக்கு நூல்ல அகநூல் இருக்கும், அந்த வந்து புறநூல் இருக்கும். ஆனா அதையுமே நீங்க பாருங்க, அதுக்குள்ள கூட சமயம் வேற மாதிரி இருக்கும். நல்லா பாருங்க, பௌத்த சமணம் சமய தலைவர்கள் ஊர்தோறும் இவற்றை நிறுவி சமயத்தை பரப்பின. நல்லா கவனிச்சுக்கோங்க. பக்தி இலக்கியம், பக்தி இலக்கியம் வந்து அங்கேயே வந்து சைவமும் வைணவமும் தலை தூக்கணும், மக்களை வந்து மடைமாற்ற செய்யணும். எதனால திருஞான சம்பந்தர் ஒருத்தர் தோன்றினாரு? ஏன் திருநாவுக்கரசர் வந்தாரு? ஏன் சுந்தரர் வந்தாரு? ஏன் மாணிக்கவாசர் வந்தாரு? ஆழ்வார்கள்ல ஏன் வந்து பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் இவங்கெல்லாம் ஏன் வந்து மக்களிடையே திருத்தலங்கள்ல போய் வந்து ஏன் இறைவனுடைய அந்த துதிப்பாடல்கள்லாம் வந்து ஏன் பாடணும்? அதற்கு பாடுவதற்கான அவசியம் என்ன? அது என்ன காரணம் அப்படின்னா, இந்த சமயங்கள் அவர்களுக்கு முன்னாடி நம்முடைய நாட்டுக்குள்ள வந்து மக்களை வந்து தன்வயப்படுத்தி வச்சிருக்கு. எப்படி தன்வயப்படுத்தி வச்சிருக்கு? அறம் பொருள் இல்லறம். இல்லறமா ஆகவே ஆகாது, திருமணமா கூடவே கூடாது. நீ திருமணம் முடிச்சு நீ இல்லறத்துல இருந்தீங்கன்னா எங்க போய் சேருவ? நரகத்துக்கு போயிருவ. அதே நேரத்துல வந்து நீ பெண்களை வந்து தீட்டாகவும், பெண்களை வந்து என்னது ஒதுக்கி வைக்கப்பட்டோம் நீ வந்து இருந்தீங்கன்னா, ஒரு துறவியாக இருந்தீங்கன்னா, முற்றிலும் அனைத்தையும் துறந்து இருந்தீங்கன்னா நீ வந்து எங்க போலாம்? சொர்க்கத்துக்கு போலாம். இப்படியெல்லாம் மக்களை வந்து என்ன பண்றாங்க? நம்ப வைக்கிறாங்க. இது அப்படியே பாக்குறாங்க யாரு? நாயன்மார்களும் ஆழ்வார்களும் பார்த்துட்டு, அடட இப்படி விட்டா நம்முடைய தமிழ் சமூகத்தினுடைய அடிச்சுவோடே அழிஞ்சு போயிருமே. மக்களை வந்து அவ்வளவு சாதாரண மாத்த முடியாது. ஏன்னா அவங்கள பக்தின்னு ஒண்ணு கொண்டு போயிட்டாங்க. அங்கதான் என்ன நடக்குது அப்படின்னா,
ஏன்னா வந்து இவங்க எல்லாம் என்னது பக்தி, இப்படித்தான் வணங்கணும், கடவுள் 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 போயிட்டியா நம்மால வந்து. நம்ம ஆட்கள் என்ன பண்றாங்கன்னா, டேய் நீ வந்து இறைவனை வணங்கலாம்டா, இறைவன் உனக்கு அருள் புரிவாரு, அதுக்கு திருமணம் முடிக்காமத்தான் போகணும்னு அவசியம் கிடையாது. இல்லறத்துல இருந்துகிட்டே வந்து நம்ம வந்து கடவுளை வந்து நம்ம வணங்கலாம், கடவுள் வந்து உனக்கு அருள் புரிவாரு அப்படின்னுதான். நீங்க பாருங்க, ஆழ்வார்களா இருக்கட்டும் நாயன்மார்களா இருக்கட்டும், அங்க இல்லறத்தை பத்தி பேசியிருப்பாங்க, எல்லாத்தையும் பத்தி பேசியிருப்பாங்க. அதை நான் பின்னாடி விளக்கமா சொல்றேன். இதை நம்ம முடிச்சிருவோம் கொஞ்சம் வேகமா. பாருங்க, அடுத்து பாருங்க. அப்ப இக்காலம் சங்கம் அறிவிய காலத்தில் இலக்கியத்தில் எள்ளி நகையாடப்பட்ட, நான் சொன்னேன் பாருங்க, அதாவது வந்து பௌத்தம் சமணம் இச்சமயங்கள் இவ்வுலக வாழ்வின் ஈர்ப்பு சக்தியான பெண்மையை போற்றாது வெறுத்தன. பாத்துக்கோங்க, அந்த சமணமும் பௌத்தம் என்ன பண்ணுது, பெண்மையா ஐயோ கூடவே கூடாது, அது வெறுக்கத்தக்க ஒண்ணு. இதனால் சங்ககால சமுதாயத்தின் சம உரிமை பெற்றிருந்த பெண்ணை இக்கால எந்த காலத்துல, சங்கம் மறிய காலத்துல எள்ளி நகையாடப்பட்டதாம். பாத்துக்கோங்க, இது போன்ற சங்ககா பாருங்க, இதே போன்றே சங்க காலத்திலேயே ஆரியர் தமிழகம் போந்திருந்தாலும், அதாவது ஆரியர்கள் சங்க காலத்திலே உள்ள இருந்தாங்க, ஆனா தமிழர்களோட கலக்கல, அவங்கள வந்து ஒரு இடத்துலதான் வச்சிருந்தாங்க. ஆனா சங்கம் மறிவிய காலத்துல மூவேந்தருடைய ஆட்சி இல்லாததுனால இவர்கள் யாரு, இவங்க அந்த ஆரியர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க எப்படி இப்ப இந்த ஜாதின்றது ஒண்ணு எப்படி வருது பாருங்க. நம்மளால நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம தமிழ் சமூகத்துல ஜாதின்ற கட்டமைப்பே கிடையாது. செய்யக்கூடிய தொழிலால வந்து இவங்க இந்த தொழில் செய்யறாங்க, யாரும் ஏற்றத்தாழ்வுகள் எதுவுமே கிடையாது. நீ சங்க இலக்கியம் எடுத்து பாருங்க, அனைத்து வகையான நிலையில் இருக்கக்கூடிய அனைவரையுமே போட்டி புகழ்ந்திருப்பாங்க. நீங்க ஒரு புலவர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல எல்லா விதமான புலவர்கள் இருப்பாங்க பாருங்க. அப்ப சங்கம் அறிவிய காலத்தில் இவர்கள் கலந்தமையால் 4 வகை வர்ண பாகுபாடும் வேள்வி முறைகளும் வடநூர் கருத்துகளும் கட்டுக்கதைகளும் புகழாயின. நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த 4 வகை வர்ணம் இருக்கு பாத்தீங்களா, அந்த 4 வகை வர்ணமும் பாத்தீங்க அப்படின்னா இங்கதான் என்னது உள்ள வருது. அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு நம்ம வந்து இந்த பூஜைகள் புனஸ்காரம் செய்யறோம் பாத்தீங்களா, வேள்வி முறைகள்லாம் நம்முடைய தமிழ் சமூகத்துல கிடையாது. அது மட்டும் கிடையாது, வடமொழியை ஒட்டி சில என்னது கட்டுக்கதைகளும் மூட நம்பிக்கை கருத்துகளும் புகழாயின. இதற்கேற்ப இக்கால இலக்கியம் நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்ப எந்த கருத்துக்கள் அந்த காலகட்டத்துல வந்து என்னது செயல்படுதோ அந்த கருத்துக்கள் தான் இலக்கியத்துக்குள்ள கொண்டு வருவாங்க. இலக்கியங்கள் வந்து காலத்தை காட்டக்கூடிய கண்ணாடின்னு சொல்லுவாங்க. அப்ப இதற்கேற்ப இந்த சங்கம் அறிவிய காலத்துல வந்து இந்த வகையான கருத்துக்கள் வந்து எதுக்குள்ள புகுது, உள்ள வருது. நீங்க கீழ்கணக்கு நூலை எடுங்க, சமண பௌத்த நூல் எடுங்க, நாலடியார், நான்மணிக்கடிகை, இன்னா 40, இனியவை, இதெல்லாம் நீங்க பாருங்க, இதுக்குள்ள இந்த மாதிரி கருத்துக்கள்லாம் நிறைய இருக்கு பாருங்க. அடுத்து பாருங்க, சங்ககால மக்கள் உலக வாழ்வில் பற்று மிக கொண்டு அறவழியில் நின்று பொருள் ஈட்டி அப்பொருள் கொண்டு இன்பம் துய்த்தனர். நான் சொன்னேன் பாருங்க, எந்த ஒரு குற்றம் இல்லாம சரியான வழியில போய் பொருள் தேடி இன்பம் துய்த்தனர். சங்க இலக்கியம் படிச்சிருப்பீங்க, களவு வாழ்க்கை தலைவன் தலைவி வந்து இயற்கை புணர்ச்சி இடந்தலைப்பாடு பாங்கர் கூட்டம் பாங்கியர் கூட்டம், தலைவன் தலை சந்திச்சுக்கிறாங்க, களவு வாழ்க்கை மேற்கொள்றாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் அறவழியில போய் உன்னை வந்து என்னது பிரிஞ்சு போய் நான் வந்து பொருள் தேடிட்டு வர்றேன், நம்ம வந்து சந்தோஷமா இருப்போம் அப்படின்றத அன்றைய வாழ்க்கை முறை. ஆனா இந்த வடநாட்டினர் வந்து என்ன பண்றாங்க, அதாவது வந்து இந்த சமண பௌத்தம் வந்து உள்ள வந்ததுனால அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, இல்லறம் கூடவே கூடாது, நிலையாமை, இந்த உலகத்துல வந்து உடல் வந்து நிலை இல்லாதது, உயிர் நிலை இல்லாதது, அப்புறம் ஏன் வந்து நம்ம வந்து இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு மக்கள்கிட்ட வந்து ஒரு விதமான அந்த என்ன பண்றாங்க, அந்த கருத்துக்களை வந்து புகுத்துறாங்க, மக்களை வந்து மடைமாற்றம் செய்யறாங்க. நிலையாமை நெறியில் அலைமோதி மண்ணக வாழ்வில் வெறுப்புற்று, இந்த மண்ணுலக வாழ்வு வந்து வெறுப்புற்று, வாழ்வது மாயம் மண்ணாவது திண்ணம் என எண்ணி விண்ணக வாழ்வில் விளைவு கொண்டனர். அதாவது வந்து சொர்க்க விண்ணக வாழ்ல சொர்க்கம், இந்த மண்ணு வந்து என்னது ஒண்ணுமே இல்லை, வாழ்றது வந்து மாயங்க, இதெல்லாம் வந்து ஒண்ணுமே கிடையாது, இறந்து நம்ம சொர்க்கத்துல போய் முக்தி அடையலாம், அதெல்லாம் சொல்றாங்க. அப்ப இப்படியெல்லாம் வர்றதுனால அங்க என்ன நடக்குதுன்னா, அப்படியே கொஞ்சம் வேகமா சொல்றேன், ஏன்னா அங்கேயும் நம்ம வந்து பாடத்தை வந்து பார்க்கணும். அதனால
அகம்புறம் என்று சொல்லக்கூடிய அந்த இலக்கிய வரம்பு வந்து இல்லாம போயிருச்சு. இயற்கையே பின்னணியாக, கருப்பொருளையே உடலாக, உரிப்பொருளையே உயிராக, இவ்வுலக வாழ்வை அடித்தளமாக கொண்டு விளங்கிய நம்ம வண்டமிழ் வளமான தமிழ் வந்து இந்த சங்க மறிய காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அடிச்சுவடே இல்லாம போயிருச்சு. எந்த இலக்கியமும் இங்க வந்து உருவாகல. அறம் பொருள் இன்பம் வீடு என்று சொல்லக்கூடிய அந்த பண்டைய தமிழ் நெறி வந்து பாத்தீங்கன்னா இந்த 83 பாருங்க, பண்டைய நெறி இன்பத்தை நீக்கிட்டு பொருளையும் நீக்கிட்டு, இந்த உலகத்துல பொருளும் நமக்கு தேவையில்லை, இன்பமும் தேவையில்லை, அப்படியே வந்து அறத்தை கடைபிடித்து அப்படியே முக்தி அடைஞ்சோம்னா அப்படியே நம்ம மோட்சத்துக்கு போயிடலாம் அப்படின்ற கருத்து புகுத்தப்படுகிறது. அதுதான் என்னன்னா துறவு நெறி. புதிய நெறியில் புகுந்தது என்னது தமிழ் நெறி. மக்களுடைய வாழ்க்கை முறையே மாறி போயிடுச்சு. நம்மால் பொருளை விட்டுட்டியா, போய் உழைக்கணும்ன்ற உழைப்பே அவனுக்கு தேவையில்லையா, உழைக்கவே வேணாங்க, அப்படியே பரதேசியா இருந்து கையேந்தி அப்படியே நம்ம என்ன ஆகணும், பிச்சை எடுத்து பெண்ணை வந்து தீட்டா நினைச்சு அப்படியே நம்ம வந்து அப்படியே கடவுளுடைய திருவடி அடைஞ்சிடலாம். நல்லா கவனிங்க, கடவுளுடைய திருவடி அடைஞ்சிடலான்றது துறவிகள் சொல்லிட்டு இருக்கிறாங்க, பாத்துக்கணும். அடுத்து வடநாட்டு சமயங்களால் வளர்தமிழ் வட சொற்களில் வெள்ளம் புகுதுன்னா தெரிஞ்சுக்கங்க, மொழி வரலாறு படிக்கிறப்ப இது உதவும். அப்ப வடநாட்டு சமயங்களால வந்து நம்ம வளர்தமிழ் வந்து அன்னைக்கு வந்து தூய தமிழ்ல இருந்திருக்கு இலக்கியங்கள், அப்படியே வந்து இந்த சமணம் பௌத்தம் அந்த மாதிரி வடநாட்டு சமயங்கள் வரவே வந்து தமிழ்ல வந்து எப்படி வந்து நம்மளுடைய அரிசியில வந்து கல்லு கலக்குதோ அது மாதிரி வந்து வட சொற்களுடைய வெள்ளம் வந்து வட சொற்கள் புகுந்து, இந்த வார்த்தை நல்லா கவனிங்க, வட சொற்களின் வெள்ளம் புகுந்துருச்சா. அப்ப நல்லா தெரிஞ்சுக்கங்க, அது வந்து தமிழை அழிப்பதற்கு அந்த அளவுக்கு வந்து உள்ள புகுந்திருக்கு. அதனால வந்து இங்க இருக்கக்கூடிய எல்லா வகையான எதுவுமே தமிழ் சார்ந்த எதுவுமே வளர்ச்சி அடையல, எல்லாமே குன்றிருச்சு. அதனால இந்த காலம் வந்து 88 பாருங்க, இக்கால பகுதியை தமிழ் இலக்கிய வரலாற்றின் இருண்ட காலம் என்கின்றனர். அதாவது வந்து சங்கம் மருவிய காலம். களப்பிரர் யார், அவர்கள் எப்படி ஆட்சியை கைப்பற்றினர், அவர்கள் ஆளுகையால் நாடும் மக்களும் பெற்ற நலம், மூவேந்தர் வரலாறு, இதை பற்றி எதுவுமே தெளிவான ஒரு வரையறை ஒரு வரலாறு நமக்கு கிடைக்காமையாலும் இந்த காலத்தை வந்து இருண்ட காலம். ஏன்னா ஒரு அறையில் விளக்கில்லாத ஒரு அறையில வந்து எதையும் நாம் கண்டுபிடிக்க முடியாது. அதுபோல களப்பிரரை பற்றி இவர்களை பற்றி வரலாறு இல்லாததுனால அவங்களை இருண்ட காலம், இந்த காலத்து இருண்ட காலம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அதே காலகட்டத்துலதான் மதுரையில வந்து பாத்தீங்கன்னா வச்சிரநந்தியால் உருவாக்கப்பட்ட திராவிட சங்கம் அப்படின்ற ஒரு சங்கமும் சங்கம் மருவிய காலத்துல உருவாயிருக்கு. இதெல்லாம் டிஆர்பி கேள்வி நல்லா தெரிஞ்சுக்கங்க பாருங்க. இதற்கு எதிராக நல்லா தெரிஞ்சுக்கணுங்க, இந்த வச்சிரநந்தின்றது வந்து முழுக்க வந்து அவர் ஒரு சமண முனிவர், அவரால் தோற்றுவிக்கப்பட்டது வந்து வச்சிரநந்தி சங்கம் சொல்லுவாங்க. அது திராவிட சங்கம்ன்ற ஒரு பேர் இருக்கு, வேறு பேர் இருக்கு. இந்த திராவிட சங்கம் அதாவது வச்சிரநந்தியால் தொடங்கப்பட்ட ஒரு சங்கத்துக்கு எதிராகத்தான் சைவத்தை வளர்க்க ஒரு சங்கம் நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இதனையே அப்பரும் சம்பந்தரும், நல்லா கவனிங்க எப்படி வருதுன்னு பாருங்க கோர்வை. அப்பர்னா யாரு, திருநாவுக்கரசர், சம்பந்தர்னா திருஞான சம்பந்தர். இவங்க தன்னுடைய பாட்டுல சொல்றாங்க, தருமிக்கு பொற்கிளி அளிக்கப்பட்ட சங்கம் இதுவே என்று. நீங்க படிச்சிருப்போம், நம்ம வந்து திருவிளையாடலாம் நீங்க பார்த்திருப்பீங்க, திருவிளையாட புராணம் படிச்சிருப்போம். நம்ம வந்து தருமி வந்து பாண்டிய மன்னன்ட்ட வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய கவிதையை பாடி வந்து போராட்டத்துலதான் நெற்றிக்கண் பிறப்பினும் குற்றம் குற்றமே, அதெல்லாம் வந்து ஒரு திருவிளையாட பார்த்திருப்பீங்க. அதை நான் வந்து பக்தி இலக்கிய அங்க நடத்துறப்ப சொல்றேன். நான் பாருங்க, இச்சங்க புலவர்களையே பொய்யடிமை இல்லாத புலவர் என சுந்தரர் குறிப்பதாகவும் நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த சங்கம் அறிவி இங்க சொல்லக்கூடிய இந்த தமிழ் சங்கம் ஒன்று இருந்துச்சு பாத்தீங்களா, இந்த சங்கத்தில் இருக்கக்கூடிய புலவரத்தான் சுந்தரரும் தன்னுடைய பாட்டுல வந்து பொய்யடிமை இல்லாத புலவர் என சுந்தரர் தன்னுடைய பாட்டுல அங்க சொல்றாரு. திருவள்ளுவர் மாலை இச்சங்கத்தில் தோன்றியதாகவும், எந்ததுல, இந்த தமிழ் சங்கத்துல. தொகை நூல்கள் தொகுக்கப்பட்டது இங்கேதான் என்றும் தமிழ் சங்கம். தொகை நூல்கள் தான் இன்னைக்கு நான் படிக்கிறோம்லங்க, இந்த சங்க நூல்கள் அதெல்லாம் தொகுக்கப்பட்டதெல்லாம் பின்னாலதான். சாத்தனாரும் பொய்கையாரும் இதன் கண் இருந்தனர் என்றும் தமிழ் சங்கத்துல. இச்சங்கத்து நக்கீரரே, நல்லா பாருங்க, இறையனார் கலவியல் உரைக்கு உரை எழுதினார் இல்லைங்க நக்கீரர். இச்சங்கத்து நக்கீரரே இறையனார் கலவியலுக்கு உரை கண்டார் என்றும் சிலர் கருதுகின்றனர். அப்படியே இப்படியே நீங்க பார்த்துட்டு வந்தீங்கன்னா தொடர்ச்சியா வர்றப்ப வந்து
இந்த சங்க மருவிய காலத்துலதான் 107 வந்து பாருங்க, எல்லாம் எளிமையான கருத்து தான். நான் அங்க வீடியோல வந்து முழுமையா சொல்லியிருக்கேன். இங்க புதுசா சில பேர் வந்திருப்பாங்க. இப்ப நான் வந்து அப்படியே தாண்டி போனேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஐயா என்ன சொல்ல வர்றாரு, எதுக்கு இந்த பக்தி இலக்கியம் நடத்தினாரு, ஏன் பக்தி இலக்கிய காலம் தோன்றுச்சுன்னு புரியாம போயிடும். அப்ப இப்படியே வர்றப்பதான் இங்க வந்து பாருங்க, தமிழ் மக்கள் அயலரோடு தொடர்புற்று தாம் ஒழுக்கம் குன்றவே. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அயலவர் உள்ள வர்றாங்க, தன்னுடைய அந்த ஒழுக்கம் சார்ந்த சங்ககால நெறியாகிய அந்த என்னது காதல் வீரம் இந்த ஒழுக்க நெறி வந்து மாறி போயிடுச்சு, சோம்பேறியா மாறிட்டியான், துறவரத்தை வந்து அவன் வந்து நம்புறியான், அவர்கள் நெறிப்படுத்துவான் பொருட்டு சில அறநூல்கள் தமிழ் சான்றோர் செய்தனர். இதே இதுல அதாவது வந்து சங்கம் அறிய காலத்திலே வச்சிர நந்தியும் திராவிட சங்கமும் நீதி நூல்கள் சில செய்தன. இப்ப நான் சொன்னேன் பாருங்க, ஏன் வந்து சங்க இலக்கியத்துல கலித்தொகை, பரிபாடல், முருகாற்றுப்படை, அதாவது 10 பாட்டுல முருகாற்றுப்படை, காப்பியத்துல மணிமேகலை ஆகியன தோன்றிய காலமும் இந்த சங்கம் அறிய காலம்தான். ஏன்னா இந்த கலித்தொகையில வரக்கூடிய சில வழக்குகள் சில சொற்கள், பரிபாடல்ல வரக்கூடிய சில வழக்குகள் சொற்கள், திருமுருகாற்றுப்படையில வரக்கூடிய சில வழக்குகள் சொற்கள், நீங்க காப்பியத்துல மத்த அதாவது வந்து சிலப்பதிகாரம், சிவசிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி இதுல வரக்கூடிய சில வழக்குகளுக்கும் இந்த சொல்லக்கூடிய நூல்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் மாறுபட்டு இருக்கு. அது எப்படி மாறுபட்டு இருக்குன்னா சங்கம் அறிவிய கால வழக்குகள் வந்து இதுக்குள்ள இருக்கு. அதனாலதான் சங்கம் அறிவிய கால நூல். இந்த கீழ்கணக்கு நூல்கள் எல்லாமே தோன்றுனது எந்த காலம்னா சங்கம் அறிவிய காலம் தான். நீங்க கீழ்கணக்கு நூல் படிக்கிறப்போ வந்து நாங்க வந்து சொல்லியிருக்கேன், கீழ்கணக்கு நூலை வந்து ஏன் சங்கம் அறிவிய கால நூல்கள் சொல்றாங்கன்றத வந்து அங்க விளக்க வந்து நம்ம கொடுத்திருப்போம். அப்ப நீங்க நல்லா பாருங்க, இந்த இன்னா 40, கார் 40, நான்மணிக்கடிகை அப்படியே தொடர்ந்து வந்தோம் அப்படின்னா இந்த நூல்கள் எல்லாமே வந்து என்னது இந்த ஆண்டுகள் பாருங்க, கிபி 5லும் அதே வந்து கிபி 5ஆம் நூற்றாண்டு திருமூலர் திருமந்திரம் தோன்றியதான். காரைக்கால் அம்மையாரது அற்புத திருவந்தாதியும் திரு இரட்டைமணி மாலையும் திருவலங்காட்டு மூத்த திருப்பதியங்களும் இந்த ஆண்டுல எழுதப்பட்டது. எப்பயுமே நீங்க இலக்கியங்கள் படிக்கிறப்போ வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆண்டுகள் வந்து ரொம்ப முக்கியம். அதனாலதான் இதை வந்து உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன், எந்தெந்த காலகட்டங்கள்ல எப்படி வந்து அது அப்படியே வந்து பரிணமித்து வருது அப்படின்றத நம்ம தெரியும். இப்ப பாருங்க, இந்த சங்கம் அறிய காலத்துலதான் கிபி 6ல் நல்லா கவனிங்க. இப்ப ஏன் வந்து சங்கம் அறிய காலமா இருந்தாலும் இங்க வந்து பாத்தீங்கன்னா பாருங்க, கிபி 6ல பொய்கையார், பூதத்தார், பேயாழ்வார் மேல சொன்னவங்க எல்லாருமே வந்து திருமூலரா இருக்கட்டும், காரைக்கால் அம்மையாரா இருக்கட்டும், இவங்கதான் நம்ம வந்து பக்தி இலக்கியண்டாலே வந்து 12 திருமுறைகள்ல திருஞான சம்பந்தம் வந்து ஆரம்பிப்போம். நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும், அவங்களுடைய காலங்களோடு ஒப்பிடுறப்போ வந்து பக்தி இலக்கியங்களுக்கு வந்து அடித்தளமாக இருந்தவங்க யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்க திருமூலர், காரைக்கால் அம்மையார் தான். இவங்க தான் முதல்ல சைவத்துல, சரிங்களா? வைணவத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் மூவரின் முதல் 3 திருவந்தாதிகள் முகிழ்ந்தன. மூவேந்தர் பற்றிய முத்தொள்ளாயிரம் நம்ம படிச்சிருப்போம். இந்த முத்தொள்ளாயிரம் வந்து பாத்தீங்கன்னா சேர, சோழ, பாண்டியரை பற்றி ஒவ்வொரு அரசனை பற்றி 900 பாடல்கள். அதனாலதான் முத்தொள்ளாயிரம், 3 900, அதாவது 3 பெருக்கல் 900 போட்டுக்கணும். இதெல்லாம் வந்து சங்கம் அறிவிய காலத்துல வந்து முத்தொள்ளாயிரம் தோன்றியதுதான். அடுத்து அத்தோடு இந்த கிளி விருத்தம், எலி விருத்தம், நரி விருத்தம் இந்த மாதிரி நூல்களும் சங்க மறிய காலத்துல தோன்றுனதுதான். இருண்ட காலத்தில் எழுந்தமையால் இதை எல்லாமே இருண்ட கால இலக்கியம். என்னன்னா நீங்க கீழ்கணக்கு நூல் படிக்கிறப்ப சங்கம் அறிவிய கால இலக்கியம் ஒண்ணுக்கும் அதே நேரத்துல சங்கம் அறிவிய காலத்துக்கு ஒண்ணு என்ன இருண்ட கால இலக்கியம். ஏன் இருண்ட கால இலக்கியம் சொல்றோம்? களப்பிரர் இவங்களை எங்கிருந்து வந்தாங்க, நம்முடைய மொழி வந்து வளருவதற்கு எந்த ஒரு உறுதுணையும் இல்லை. அந்த காலம் வந்து தமிழ் மொழிக்கும் நம்முடைய வளர்ச்சிக்கும் ஒரு இருண்ட காலம் இருந்ததுனால இதை இருண்ட காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க, சங்க காலம் அரசியல் தலைமை வகித்ததெனில் இந்த காலத்துல வந்து நல்லா கவனிங்க, சங்க காலத்துல வந்து மன்னனுடைய ஆட்சி தான் தலைமையில இருந்திருக்கு, அரசனுடைய கட்டுப்பாட்டுல தான் தலைமையில இருந்திருக்கு. இன்னும் நம்ம வந்து நீங்க மொழி வரலாறு படிக்கிறப்ப கூட அங்க நிறைய விஷயம் இருக்குங்க. அந்த காலத்துல நீங்க இதுல படிப்பீங்க, சொற்பொருள் மாற்றத்துல படிப்பீங்க. இறை அப்படின்னா சங்க காலத்துல யாரை குறிக்குதுன்னா அது அரசனை குறிக்கும். அதே சங்க மறிய கால இந்த இடைக்காலத்தில் நீங்க உள்ள வந்தீங்க அப்படின்னா இறை என்பது யாரை குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா கடவுளை குறிக்குது. அதே நேரத்தில் கோவில்ன்றது வந்து சங்க காலத்துல எதை குறிக்குது? அரசன் இருக்கக்கூடிய இடம் தான் கோவில். ஆனா பின்னாடி இடைக்காலத்துல நீங்க வர்றப்போ வந்து அந்த கோவில்ன்றது எதை குறிக்குது அப்படின்னா இறைவன் இருக்கக்கூடிய இடத்தை குறிக்குது. இன்னைக்கு தற்காலத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கும் கோயில்ன்றது எதை குறிக்குது? இறைவன் இருக்கக்கூடிய இடத்தை தான் குறிக்குது. அப்ப நல்லா பாத்துக்கோங்க,
சங்க காலம் வந்து அரசியல் தலைமை வகித்ததெனில் இக்காலம் வந்து சமயம் என்னது சமணம் பௌத்தம் இதுதான் மேலோங்கி இருந்திருக்கு. சமய தலைமை மிக்க காலம் அரசர்தம் அரவணைப்பில் இருந்த அருந்தமிழ் சமயத்தின் கையில் சரணடைந்தது. அன்னைக்கு வந்து சங்க காலத்துல வந்து ஒரு புலவர் வந்து தன்னுடைய தமிழை வந்து அரசர்கிட்ட பாடி பதிற்றுப்பத்தெல்லாம் படிச்சிருப்போம். சங்க இலக்கியங்களே பாருங்க, பாட்டுடை தலைவன் அதே நேரத்துல வந்து பாடியவன் பாடப்பட்டவன். ஆனா இங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா யாருகிட்ட போய் தமிழ் மாட்டிக்கிருச்சு? சமயத்தோட பௌத்தம் சமணம் இவங்க கையில மாட்டி காதலையும் வீரத்தையும் பேசிய சங்க காலத்துல, சங்க மரிய காலத்துல வந்து எத அறத்தையும் வீடு முக்தியையும் இலக்கியத்துக்குள்ள கொண்டு வந்து மக்கள்கிட்ட வந்து நிறைய மூட நம்பிக்கையை வந்து விதைச்சிட்டாங்க. கிபி 4-5 பௌத்தமும் கிபி அதாவது வந்து 5 - 6 நூற்றாண்டு இந்த காலகட்டத்துல சமணமும் முறையே கிபி 4-5 பௌத்தம் பாத்தீங்கன்னா அந்த களப்பிரர்கள் வந்து என்ன பண்ணிருக்கிறாங்க, ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. சமணத்தை வந்து பாத்தீங்கன்னா அந்த பல்லவர்கள் வந்து இவங்களுடைய ஆட்சியில வந்து மேலோங்கி இருந்திருக்கு. அதனால இதனை நல்லா கவனிங்க, இந்த சங்கம் மருவிய காலத்தை சமண பௌத்த காலம் எக்ஸாம்ல கேட்பாங்க. கீழ்கண்டவற்றுள் சமண பௌத்த காலம் என்று சொல்லக்கூடியது சங்க காலம், பல்லவர் காலம், பாண்டியர் காலம், சங்கம் அறிவிய காலம். நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஆனாலும் களப்பிரர் ஆட்சி காலம் வரை சமயங்கள் பகையின்றி அருகருகே இருந்து தத்தம் நெறியில் தலைத்தன. அதன் அது பாருங்க, அக்களப்பிரர் ஆட்சி காலம் பின்னரே சமய பூசல் தொடங்கியது. ஏன்னா யாரா இருந்தாலும் நிலச்சல் நிக்க முடியாது. எவ்வளவு பெரிய திறமைசாலியும் கூட வந்து அவனுக்கு ஒரு நாள் வந்து முடிவுன்றது கண்டிப்பா இருக்கும். எனவே இக்காலத்தை நல்லா கவனிங்க, இதெல்லாம் முக்கியமானது. இந்த இருக்கு நம்ம கொஞ்சம் அப்படியே சறுக்கல் விழுகும். இப்ப இந்த பல்லவர் ஆட்சி இருக்குல்லங்க, களப்பிரர் ஆட்சியும் பல்லவர் ஆட்சியும் நடைபெற்று இருக்குங்க. அந்த களப்பிரர் ஆட்சி காலம் வரை சமயங்கள் ஓரளவுக்கு வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு சண்டை போட்டுக்கிறாம, எந்த சமயங்கள் சமணமா இருக்கட்டும் பௌத்தமா இருக்கட்டும், அப்ப பகையின்றி அருகருகே உன் வேலை நீ பாரு, என் வேலையை நான் பாக்குறேன் அப்படின்னுதான் இருந்திருக்கு. அதனால இப்படியெல்லாம் இருந்ததுனால இந்த காலத்தை வந்து சமய பொறை காலம். எந்த காலம்? சங்கம் அறிவிய காலம். அடுத்து பாருங்க, இந்த சங்கம் அறிவிய காலத்துல வந்து அறிவிலக்கியம் வந்து மிகுதி. நல்லா கவனிங்க, அறிவில அம்மா சங்க காலத்துல என்ன படிச்சோம், இதெல்லாம் கூட்டுல கேட்பாங்க. கூட்டுல கேட்கிறப்ப நமக்கு என்னடா சொல்ல வர்றாங்கன்னு குழம்பிடும். சங்க காலத்துல வந்து உணர்வு இலக்கியம் வந்து அதிகங்க, அறிவிலக்கியம் வந்து அவ்வளவா இல்ல. நல்லா தெரிஞ்சுக்கணும், அறிவிலக்கியம் அறவே இல்லைன்ற அர்த்தம் கிடையாது. அதுக்கு வந்து அறிவிலக்கியம் வந்து மிகுதியாக இல்ல. ஆனா இந்த இடத்துல வந்து அறிவிலக்கியம் வந்து மிகுதி. உணர்வு இலக்கியம் தான் பாருங்க, உணர்வு இலக்கியம் வந்து குறைவு. வடமொழி தொடர்பால் புது மரபும் புராண கதைகளும் புகுந்தன. ஏன்னா வடமொழி எல்லாமே கட்டுக்கதை எல்லாம் வந்ததே பாத்தீங்கன்னா அதுல இருந்தது. அப்படியே படிச்சு வந்தீங்க அப்படின்னா தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்கும். வடமொழி தொடர்பால் புது மரபும் புராண கதைகளும் புகுந்தன சங்கம் அறிவிய காலத்துல. அதனால வந்து சமண பௌத்த சமயங்கள் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா பெரும்பான்மை அறநூல்களும் சிறுபான்மை சமய நூல்களும் தோன்றின. அதனால அப்படியே நீங்க வரிசையா வர்றப்ப வந்து அப்படியே கடைசியா வந்துருங்க. மேல இருக்கிறதுல ஈஸியா தான் இருக்கும், ஒண்ணுமே கிடையாது. அதனால இந்த பாருங்க 136 பக்தி இலக்கிய மரபினுக்கு விழிப்பை உண்டாக்கி வழிகோலிய வித்தாகவும் சங்க அகத்திணை புறத்திணை மரபுகளை பக்தி நெறியில் பயன்படுத்தும் புதிய மரபினுக்கு தோற்றுவாயாகவும் இருக்கு. நல்லா கவனிங்க, சங்க இலக்கியத்துல வந்து மக்கள் யார வந்து கடவுளா பார்த்திருக்கிறாங்க? அரசனை பார்த்திருக்கிறாங்க. சரிங்களா? தமிழ் வந்து யாரை புகழ்ந்து பாடியது? ஒரு அரசனையும் நாடையும் புகழ்ந்து பாடியது. ஆனா இங்க சங்க மரிய காலத்துல அரசன் இருக்க வேண்டிய இடத்துல கடவுளை இறைவனை கொண்டு போறாங்க. அரசனை புகழ வேண்டிய இடத்துல இறைவனை வந்து என்ன பண்றாங்க? புகழ்றாங்க. அப்ப அந்த இங்க என்ன சொல்ற வர்றாங்கன்னா சங்க அகத்திணை புறத்திணை மரபுகளை பக்தி நெறியில் பயன்படுத்திய புதிய மரபினுக்கு தோற்றுவாய் இங்கேயே ஆரம்பிக்குது. பக்தி மரபுக்கு வந்து அப்படியே வந்து என்ன பண்றாங்க? இங்கேயே ஆரம்பிக்குது. அப்ப அறநெறிக்கு அடிகோலியும் சமய மறுமலர்ச்சிக்கு அடித்தளமிட்டும் விளங்கியது. அதனால இது சங்கம் அறிவிய காலம். அடிகோலிய காலம் வந்து சங்கம் அறிவிய காலம். இப்ப சங்கம் அறிவிய காலம் என்னும் போது இதனை இருண்ட காலம் என்பதற்கு வரலாறு இதுல ஒரு கருத்து சொல்றாங்க.
யாரு சொல்றது? இந்த இந்த கருத்து எதுல இருந்து எடுத்துக்கணும்? மதுசாவில இருந்து எடுத்திருக்கோம் நம்ம வந்து. அப்ப நல்லா கவனிக்கவே, இந்த காலகட்டத்திலையும் 17 கீழ்கணக்கு நூல்கள் தோன்றி இருக்கு, காப்பியங்கள சில நூல் தோன்றி இருக்கு, முத்தொள்ளாயிரம் தோன்றி இருக்கு. அப்ப ஏதோ ஒரு வகையில தமிழ் வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஆனா பிற மொழிகளுடைய தாக்கம் இருந்திருக்கு. அந்த கருத்து இங்க எப்படி சொல்றாங்கன்னா, சங்கம் அறிவிய காலம் எனும் போது இதனை இருண்ட காலம் என்பதற்கு வரலாற்று ஆசிரியர்களின் மருண்ட நிலைதான் காரணமா? அப்ப வரலாற்று ஆசிரியர்கள் தவறா புரிஞ்சுக்கிட்டாங்களா? இல்ல ஏனைய காலங்களை நோக்க இந்தமிழ் ஏற்ற முறாமையால் சங்க காலத்தோடு ஒப்பிடுறப்போ வந்து நம்முடைய தமிழ் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு இடத்தை பிடிக்க முடியாதனால இத வந்து இருண்ட காலம்னு சொல்றாங்களா அப்படின்னு மதுசா விமலானந்தம் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஐயத்தை வெளிப்படுத்துறாரு. சரி, அடுத்து அப்படியே பாருங்க, இங்க பாருங்க. பல்லவர் காலம் கிபி 6ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 9ஆம் நூற்றாண்டு வரைக்கும், சரிங்களா, 875 வரைக்கும். பக்தி இயக்க காலம், வார்த்தை நல்லா கவனிக்கணுங்க. பக்தி இயக்கம், இலக்கியம் அப்படின்றது காட்டி பக்தி இயக்க காலம் அல்லது சைவ வைணவ காலம், பல்லவர் காலம். நல்லா தெரிஞ்சுக்கங்க. இப்ப நான்லாம் போட்டி தேர்வு படிக்கிறப்ப என்னடா இது வந்து மொழி வரலாறு ஏதோ ஒரு காலம் சொல்றாங்க, இங்க வந்து ஒரு காலம் சொல்றாங்க, காப்பியம் படிக்கிறப்ப ஒரு மாதிரியா இருக்கு. அப்ப ஒன்றை கொண்டு வந்து பொருத்தி சில புரிதல் இல்லாட்டி நமக்கு வந்து பிடி கொடுக்கவே கொடுக்காது, பாத்துக்கணும். அப்ப பக்தி இயக்க காலம் அல்லது சைவ வைணவ காலம் எனலாம் எத? பல்லவர் காலத்தை. சரிங்க, இப்ப இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்? மூவேந்தர்கள்ட்ட வந்து அந்த நாட்டை வந்து கைப்பற்றிட்டாங்க. யாரு? களப்பிரன் பல்லவர். இப்ப என்ன பண்றாங்கன்னா, அந்த சிம்ம விஷ்ணு பல்லவன் இருக்கா பாத்தீங்களா, இவை வந்து பிற்கால பல்லவ அரசன். அந்த பல்லவர்கள் கிடையாதுங்க, சங்கம் அறிய காலத்துல கிடையாது. அவை வந்து என்ன பண்றீங்க, தொண்டை நாட்டையும் சேர நாட்டையும் களப்பிரரிடம் இருந்து, களப்பிரராட்சியும் பல்லவராட்சியும் முற்கால பல்லவராட்சியும் சங்கம் அறிய காலத்துல இருக்கு. ஆனா இருந்தாலும் அந்த களப்பிரர்கிட்ட வந்து யாரு? சிம்ம விஷ்ணு என்று சொல்லக்கூடிய அந்த பல்லவ மன்னன் வந்து தொண்டை நாட்டையும் சேர நாட்டையும் களப்பிரட்டும் கைப்பற்றியான். அடுத்து பாண்டியன் கடுங்கோ. இந்த பாண்டியன் யாருன்னா பிற்கால பாண்டிய மன்னன். களப்பிரர்கிட்ட இருந்து தன்னுடைய தென்னாட்டு, தென்னாடுன்னா தமிழகம் இருக்கு பாத்தீங்களா, அந்த நாட்டை வந்து கைப்பற்றுறான். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாருங்க. இங்கனம் தமிழகம் வடக்கே பல்லவராலும் தெற்கே பாண்டியராலும் ஆளப்பட்டது. இக்காலத்தில் பௌத்த மதம், பாருங்க, பௌத்தம் மங்கி இருந்தது. வார்த்தை நல்லா கொஞ்சம் அப்படியே வந்து அந்த பௌத்த மதம் வந்து மறுபடியும் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா வந்து மங்கி போச்சுன்னு என்னது, செயல் இழக்க ஆரம்பிச்சு. யாருடைய காலத்துல? பல்லவர் காலத்துல. அடுத்து பாருங்க, முன்னமே வேவிட்டு வளர்ந்தமையால் சமணம் குன்றாது 6ஆம் நூற்றாண்டு அளவும் 6ஆம் நூற்றாண்டு வரையிலும் இது. இந்த நம்ம கீழ்கணக்கு நூல் படிக்கிறப்ப எல்லாம் பாருங்க, கிபி 5 இந்த 6 இந்த காலகட்டத்துல வந்து சமண நூல்கள் வந்து அங்க நிறைய இருக்கும். நாலடியார் சமண நூல் தான், நான்மணிக்கடிக்கு சமண நூல் தான், சரிங்களா. ஏன் இருக்கு அப்படின்னா 6ஆம் நூற்றாண்டு 5ஆம் நூற்றாண்டு காலகட்டம் வரைக்கும் அது இருக்கு. அப்ப அந்த சமணம் மட்டும் கொஞ்சம் அப்படியே வேரூன்றி தன்னுடைய பிடியிலிருந்து கொஞ்சம் விடுபடாம அப்படியே இருக்கு. அடுத்து நல்லா கவனிங்க. பல்லவ மகேந்திரவர்மனும் பாண்டியன் நின்றசீர் நெடுமாறனும் சமணம் தழுவின. இப்ப பக்தி இலக்கியம் படிக்கிறப்ப ஒரு கருத்து வரும். இப்ப மாணிக்கவாசர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாண்டிய அரசனையும் மகேந்திரவர்மனை பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாரு, தன்னுடைய அந்த பாடலாகவும் பக்தி மூலமாக வந்து அங்க என்ன பண்ணுவாருன்னா தன்னுடைய மறுபடி சைவத்தை வந்து பாத்தீங்கன்னா பின்பற்ற வைப்பாரு. பாருங்க, அதுதான் இந்த கருத்துக்களை இங்க வருது பாருங்க. அங்க படிக்கிற முழுமையா இருக்கும். மன்னவன் வழியே மக்களும் ஒழுகினர். ஏன்னா ஒரு நாட்டு அரசன் வந்து எதை கடைபிடிக்கின்றானோ மக்கள் வந்து அதைத்தான் கடைபிடிப்பாங்க. ஏன்னா ஒரு அரசன் வந்து அதை கட்டளை இட்டியான்னா இந்த சமயத்தை தான் பின்பற்றணும். அப்ப அந்த இடத்துல வந்து பாருங்க, நாளடைவில், வார்த்தை நல்லா கவனிங்க, எதற்குமே ஒரு ஏற்றம் உண்டு என்றால் எதற்குமே ஒரு இரக்கமும் உண்டு. ஒரு காலகட்டத்துல உலக அளவுல நீங்க மொழி வரலாறு படிக்கிறப்போ வந்து தமிழும் உலக செம்மொழின்னு ஒரு பிஜிடிஆர்ல ஒரு பகுதி இருக்கு. அதுல கிரேக்கம், லத்தீன், ஹீப்ரு, சமஸ்கிருதம் எல்லாமே அந்த உலக செம்மொழிகள் தான். அதெல்லாம் ஒரு காலத்துல நீங்க லத்தீன் கிரேக்கெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா உலக அளவுல வந்து இன்னைக்கு அந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா இல்லாமே போயிடுச்சு. அப்ப நாளடைவில் சமணத்துறவையுடைய ஒழுக்கக்கேடு வாழ்வில் இன்பமுறை செய்யாது சமணம் தடுத்தமை, அந்த ஒழுக்கக்கேடு வந்து என்ன ஆயிடுச்சு வாழ்க்கையில அடுத்த கட்ட. அது மட்டும் கிடையாதுங்க, எல்லா காலகட்டத்திலும் ஊழல்னு ஒண்ணு இருந்திருக்கு. இதனால மக்கள்கிட்ட வந்து என்ன ஆகுது,
சமணத்து மேல வந்து ஒரு விதமான வெறுப்பு உண்டாகி என்ன பண்றாங்க, மக்கள் வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு குழப்பமான சூழ்நிலையில அவன் நம்மாள்கள் தான் இருக்கிறியா. இந்த நேரத்துலதான் நல்லா கவனிங்க, கண்டிப்பாக நம்முடைய மக்களை வந்து நம்ம பக்கம் வந்து திருப்பணும். ஒருவித வெறுப்புல இருக்கியா, துறவரம் ஓடுனியா, இன்னைக்கு அதையும் வெறுக்க ஆரம்பிச்சிட்டியா, எப்படியாச்சும் நமக்குள்ள கொண்டு வரணும்னு நல்லா பாருங்க. இந்து சமயம் சமண பௌத்த நற்கருத்துக்களை தமதாக்கி கொள்ளல். இந்து சமயம் தான் நம்ம, சரிங்களா? அப்ப இந்து சமயம் என்னது, சைவமும் வைணவமும் அதுக்கப்புறம் வந்து அந்த சமணத்துக்கு பௌத்தத்துக்கு அந்த அந்த கருத்தை வந்து எப்படி மக்கள்கிட்ட வந்து இதெல்லாம் தவறு, நீ இறைவனை வந்து நீ வந்து தன்னுடைய அவனுடைய இறைவனுடைய பார்வை மேல வரணும், நீ வந்து முக்தியெல்லாம் சரிதான். அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, நீ முக்தி அடைஞ்சிருவ, நீ மோட்சம் அடைவ, அதுக்கு வந்து நீ துறவியா போய் உன்னுடைய உடலை வருத்தி இப்படித்தான் இருக்குன்னு அவசியம் கிடையாது. வா, நான் வந்து சில கருத்துக்களை சொல்றேன், நீ அதை கடைபிடி. அவங்க என்ன கருத்தை சொல்றாங்கன்னா, இல்லறத்தில் இருந்து கொண்டே இல்லற வாழ்வை மேற்கொண்டே இறைவனுடைய புகழை நீ வந்து திருத்தலங்களுக்கு போய் மனமுருகி உள்ளத்துல அழுக்கு இல்லாம இல்லறத்துல நீ இருந்தாலும் இறைவன் வந்து உனக்கு வந்து கண்டிப்பாக அருள் புரிவான். இந்த பாரு, இப்படியாப்பட்ட இறைவன் வந்து இப்படியெல்லாம் என்ன சொல்றது அதிசயம் புரிஞ்சிருக்கான், மக்களுக்கு கொடுத்திருக்கான். இதுதாங்க பக்தி இலக்கியம். அப்படியே வருதுங்க, அப்படியே வந்து பாருங்க. அப்ப சைவ வைணவ சமயங்கள் மக்களின் உணர்வுக்கு நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா என்னதான் ஒரு துறையா இருந்தாலும் இயற்கையிலிருந்து யாரும் வந்து தப்பிக்கவே முடியாது, உளவியலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது. அப்ப ஒரு மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அவனுக்குன்னு ஒரு உணர்வு பூர்வமான ஒரு வாழ்க்கை இருக்கும், அவனுக்குன்னு ஒரு அன்பு இருக்கும். அப்ப மக்களின் உணர்வுக்கு விருந்து படைத்தமை போன்றவற்றால் சமணம் மக்கள் ஆதரவினை இழக்க தொடங்கியது. இதை வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்ட சைவ வைணவ சமயங்கள் சமணத்தை தன்னுடைய திருஞான சம்பந்தருடைய பாடல்ல பாத்தீங்கன்னா நீங்க அந்த ஒரு கருத்து சொல்லியிருப்பாங்க, தன்னுடைய பேரை நிலைநாட்டி பாடுவாரு, ராவணனை வந்து சாடி பாடுவாரு, சமணத்தையும் அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா பௌத்தத்தையும் 10வது பாடல்ல வந்து எதிர்த்து பாடுவார், 11வது பாடல்ல தான் யாருன்றது வந்து நிலைநிறுத்தி பாடுவார். இதுல எவ்வளவு புரிதல் இருக்கு பாருங்க, நல்லா தெரிஞ்சுக்கங்க. அப்ப இதற்கேற்ப சைவ வைணவ சமயங்கள் இணைந்து நின்று சமணத்தை சாடின. வடக்கே ஒரு பக்கம் நல்லா கவனிங்க, தெற்க வந்து யாரு, நம்மால் பாண்டிய மன்னன். எந்த சமயத்தை வந்து கடைபிடிக்கிறியா, அவரை மாத்தி போட்டாங்க. ஒரு தமிழனை பாண்டிய மன்னனை சமணமா மாத்தி போட்டாங்க, மகேந்திரவர்ம பல்லவனை அவனை மாத்தி போட்டாங்க. ஆனா இங்க திருநாவுக்கரசர் என்ன பண்றாருன்னா நிறைய அற்புதங்கள் செய்து பல்லவ மகேந்திரவர்மனை வந்து சைவராக. இதை பற்றி முழுமையான தகவல் வந்து பின்னாடி இருக்குங்க, பாத்துக்கலாம். தெற்கே வந்து சம்பந்தர், திருஞான சம்பந்தர் வந்து பாண்டிய மன்னனை வந்து என்னது கூன் பாண்டியன் சொல்லுவாங்க, அவனை வந்து கூனை நிமிர்த்து நின்ற சீர் நெடுமாறனாகவும் என்னது சைவர்கள் ஆக்கின. யார் யாரு பாத்துக்கோங்க. அடுத்து அரசர்கள் ஆதரவினை இழந்த அதன் பயனாக மக்கள் செல்வாக்கையும் எது இழந்து போச்சு, சமணம் வந்து இழந்து போயிருச்சு. மக்கள்கிட்ட வந்து எந்த ஒரு இதுவுமே கிடையாது. சமணம் சரிந்ததும் ஒன்றி இன்று சமணம் சாடிய இரு சமயங்கள் எந்தது, இன்னைக்கு தாங்க பட்டம் போடுறதா நாமம் போடுறதா அப்படின்னு பிரச்சனை வருது. ஆனா அன்னைக்கு வந்து சமணத்தையும் பௌத்தத்தையும் விரட்டுறதுக்கு சைவமும் வைணவமும் ஒன்று ரெண்டாக சேர்ந்து அங்க என்ன ஒண்ணு இருந்திருக்கு. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய கருத்துக்கள் ஒரு பக்கம் யாரு, நம்ம 4000 திவ்ய பிரபந்தம் ஆழ்வார்கள் வந்து திருத்தலங்களுக்கு போய் வந்து இறைவனை மனமுருகி பாடி அந்த கருத்துக்களை பரப்பி வந்து மக்களை வந்து மடைமாற்றம் செய்யறாங்க. இது ஒரு வகையான ஒரு வகையான மறுமலர்ச்சி தான், சரிங்களா? அடுத்து ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நாயன்மார்கள் என்ன பண்றாங்க, சிவபெருமானை வந்து ஒரு பக்கம் போய் வணங்கி வந்து மக்களை தன்வசப்படுத்துறாங்க. அடுத்து இவங்களுடைய 2 பேருடைய கான்செப்ட் ஒண்ணுதான், இல்லறத்துல இருந்து கொண்டே இறைவனை வந்து மனமுருகி நம்ம வந்து மனசு சுத்தமா இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம இறைவனுடைய திருவடியை வந்து அடையலாம். அப்ப
கிபி 7ல் சைவம் சிறக்க. வார்த்தை நல்லா கவனிங்க. இதுல என்ன ஒரு நகைச்சுவை அப்படின்னா, சமணத்தை வந்து விரட்டுறதுக்கு 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து விரட்டிட்டாங்க. அப்ப கிபி 7ல வந்து சைவம் வந்து மேலோங்கி இருக்கிறப்ப வந்து வைணவம் வந்து கொஞ்சம் என்னது தாழ்ந்து இருந்துச்சு. கிபி 8ல வைணவம் வந்து கொஞ்சம் வளர்ந்து இருக்கிறப்ப வந்து சைவம் வந்து சிறிது அடங்கி இருந்ததாம். இதன் பிறகு சமய காழ்ப்பு ஒருவாறு அடங்கியது. மறுபடியும் பேசுறாங்க, டே இங்க பாடுறா, ஏற்கனவே நம்ம வந்து ஒற்றுமையா மூவேந்தர் ஒற்றுமையா இல்லாதனால வேற்று நாட்டார் வந்து உள்ள வந்து பல 100 ஆண்டு அடிமையா போயிட்டான். இப்ப நம்ம 2 பேரும் சண்டை ஓட்டம் வச்சுக்க, சைவம் வைணவம் வந்துருவாங்க உள்ள மறுபடியும், அப்ப நம்ம அடிமைதான்டா அப்படின்னு சொல்லி அந்த சமய காழ்ப்பு வந்து ஒருவாறு அடங்கியது. முதலில் இரண்டும், அதாவது சைவமும் வைணவும் இணைந்திராவிடில், அதை 2மே சேர்ந்து இல்லாட்டி சமணத்தை வந்து சாய்த்து இருக்க முடியாது. பின்னர் இரண்டும் எது சைவம் வைணவமும் பகை, பகைமை, மனமாறுபாடு, போர், பிரிவு, சிக்கு அல்லது மாறுபாடுகள் கொண்டமையா. அம்மா மைக்க வந்து ஆஃப் பண்ணிருங்க, தயவு செஞ்சு ஆஃப் பண்ணிருங்க. சரி பாருங்க, அப்ப இந்த சைவமும் வைணவமும் இந்த இகழ்டா ஒண்ணும் கிடையாதுங்க. லகரத்தை பாத்துங்க. இகழ் அப்படின்னா பகை, அதாவது ஒத்து போகாம இருக்கிறது. அந்த மாதிரி இருந்ததுனால ஏற்ற முறை இயன்றது என்பது எண்ணத்தக்கது. சமய பெரியோர்கள் சிறப்பாக, யாரு சைவ சமய குறவர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அந்த நாயன்மார்கள் இருக்காங்க, அடியார்கள் புடைசூழ ஊர் ஊராக சென்று பண் சுமந்த பாடல்கள் பாடி கோயில் தோறும் சென்று இறைவனை வாழ்த்தினர். இன்னைக்கு வந்து நீங்க பாருங்க, ஒவ்வொரு திருத்தலத்திலையும் வந்து தேவார பாடு, திருவாசகம் பாடும். இதெல்லாம் எப்படி? இது திருஞான சம்பந்தர், திரு நாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர் அப்படி இருக்கக்கூடிய இந்த யாரு சமயக்குறவர்கள் வந்து போய் என்ன பண்றாங்க, அங்கு இருக்கக்கூடிய இறைவனை வந்து இன்னொன்னு தெரிஞ்சுங்க. இப்ப மாணிக்கவாசகர் வந்து உதாரணம் தஞ்சாவூர்னு வச்சுக்கோங்க, தஞ்சாவூர் மாணிக்கவாசகர் வர்றாருன்னா மக்கள் வந்து அப்படியே கூடிடுவாங்களாம். மாணிக்கவாசகர் வர்றாரு, நம்ம வந்து அவருடைய பாடலை வந்து கேட்கணும், அவரோட சேர்ந்து மனமுறி பாடணும்னா இறைவனுடைய அருள் வந்து நம்ம மேல விழுகும். அதுதான். அப்ப பாருங்க, ஊர் ஊராக சென்று பண் சுமந்த பாடல்கள் பாடி கோயில் தோறும் சென்று இறைவனை என்னது வாழ்த்தினர். புற சமயங்களை புறங்காணவும் இந்து சமயத்தை சீர்திருத்தி தலைத்திடச் செய்யவும் எண்ணம் கொண்டு முன்வந்து முன்னோடிகளாய், நல்லா பாருங்க, முன்னோடிகளாய் நாயன்மார்களும் ஆழ்வார்களும் இணைந்து இயங்கி இந்தமிழ் மக்களை இயக்கிய இயக்கத்தையே பக்தி இயக்கம் என்கின்றோம். இந்த பக்தி இயக்கத்தால் விளைந்த பயன்கள் என்னன்னு பாருங்க. பக்தி வெள்ளம் பார் முழுவதும் பரவி பண்பையும் அன்பையும் வளர்த்தது. மன்னர்களுக்கும் மக்களுக்கும் இடையே இருண்ட காலத்தில், சங்க மறிவே காலத்தில் ஏற்பட்ட அந்த இடைவெளி வந்து என்னது நீங்கி நெருக்கம் உண்டானது. இயற்றமில்ல வந்து இசை, மனம். இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்க நாடகம் படிக்கின்றாலும் சரி, எங்க போனாலும் சில புரிதல் இல்லாட்டி நீங்க அப்படியே தான் இருப்பீங்க. இந்த சமணம் பௌத்தம் வந்து சாதாரண கிடையாதுங்க. நீங்க சீவ சிந்தாமணி, அதே நேரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க சிறுகாப்பியம் படிக்கிறப்போ வந்து அங்க வந்து சமணமோ பௌத்தமோ அதோட என்ன தெரியுமா, இசை வந்து காமத்தை நிறுத்தும், அது வந்து உருவாக்கும். இசை வந்து கூடவே கூடாது. நீங்க அப்படி மணிமேகலைக்கு போங்க, மணிமேகலை வந்து கலைகளை வந்து போற்றுவா. அந்த கலைகளை வந்து அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவா, வேணாண்டு ஒதுக்கிட்டு மன்னிக்கணும். மணிமேகலை மாதவி, சரிங்களா, மாதவி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆடல் அரசி. அப்படியாப்பட்ட ஆடல் அரசி மணிமேகலை கடைசியில கான்செப்ட் என்ன சொல்லுது, மணிமேகலை வந்து தன்னுடைய அந்த தொழிலுக்கு வந்து மாதவி கொண்டு வராம இந்த மாதிரி கலைகள் வந்து தேவையற்ற இச்சைகளை உருவாக்கும், இங்க வந்து நம்ம வந்து வாழ முடியாது அப்படின்னு சொல்லித்தான் மணிமேகலையை வந்து துறவியா வந்து மாத்துவா. யாரு? மாதவி. அந்த கதையெல்லாம் நம்ம வந்து ரொம்ப அருமையா கொடுத்திருக்கோம். இப்ப நீங்க சமண பௌத்த காப்பியங்கள் நல்லா பாருங்க, அது வந்து இசை வந்து கூடவே கூடாது. நீங்க நாடகம் படிக்கிறப்ப கூட வந்து மகேந்திரவர்ம பல்லவன் வந்து பாத்தீங்கன்னா அது ஆரம்ப காலகட்டத்துல வந்து மத்த விலாச நாடகம் வந்து எழுதியிருப்பான், சரிங்களா. அங்கேயும் ஏன் வந்து சமண பௌத்தம் இருக்கக்கூடிய காலகட்டத்துல வந்து இசை வந்து கூடவே கூடாது, கலைகள் வந்து வளரவே கூடாது. ஏன்னா அந்த கலைகள் வந்து துறவரத்துக்கு எதிராக இருக்கும். நம்ம துறவரத்தை வந்து கண்ணும் கருத்துமா இருக்கிறப்போ வந்து நம்ம சிந்தனைகளை வந்து மாற்றும். அப்ப இந்த சங்க மறிய காலத்துல கலைகள் வந்து அப்படியே வந்து வளர்ச்சி இல்லாம இருந்திருக்கு. ஏன் இந்த கருத்து இங்க சொல்றேன்னா, இங்க ஒரு கருத்து வருது பாருங்க.
அதாவது வந்து இயற்றமிழ் பாருங்க, இயற்றமிழ் அப்படின்னா நம்ம வந்து எழுத்து வடிவில் வந்து எழுதக்கூடிய படிக்கக்கூடிய தமிழ். அப்ப அந்த இயற்றமிழ்ல வந்து இசை மனம் பெற்றது. சங்கம் அரிய காலத்துல வந்து இசை சம்பந்தமாக நாடகம் சம்பந்தமாக எதுவுமே படைப்பு கிடையாது. தமிழ் இசை தலைத்தது, மூளையில் முடங்கி கிடக்காது. சங்க காலம் போன்றே, நல்லா தெரிஞ்சுக்கங்க, சங்க காலத்துல மன்னனை இசையோடு ஆடல் பாடலோடு புகழ்ந்து பாடினாங்க. இன்னைக்கு மன்னன் தான் அந்த இடத்துல இல்ல, ஆனா என்னது நோக்கெல்லாம் ஒண்ணுதான். இறைவனை வந்து சங்க காலம் போன்றே அனைவரும் அருந்தமிழில் என்னது அருந்தமிழ் விளையாடியது பல்லவர் காலம். பண்டிதர் மொழியாக இருந்த பைந்தமிழ் பாமரரும் புரியக்கூடிய மொழியாக மாறிடுச்சு பல்லவர் காலத்துல. வடசொல் கலந்தமையால் இறுகி இருந்த தமிழ் வந்து இலகியது. சொல் வளமும் சிறந்தது, தமிழ் எளிமை பெற்று இனிமையுற்றது. பைந்தமிழ், நல்லா கவனிங்க, பைந்தமிழ் பக்தி மொழியாக உருவெடுத்தது. எந்த காலத்துல? பல்லவர் காலத்துல. அதனாலதான் பல்லவர் காலம் பக்தி இயக்க காலம், பக்தி இலக்கிய காலம். சரிங்களா? அப்படியே நம்ம வந்து படிச்சுக்கிட்டே வந்தோம்னா நீ நம்ம சொல்லிக்கிட்டே போலாங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். உங்களுக்கு நான் மெட்டீரியல் வந்து இது கொடுத்தேன், இதாங்க, இது புரிஞ்சாலே உங்களுக்கு போதும். இந்த பல்லவர் காலம் ஏன் வந்து பக்தி இலக்கிய காலம் சொல்றாங்க, எப்படி மாறுச்சு, இது வரைக்கும் கடைசியா வந்து இருக்கும். இதெல்லாம் வந்து பொதுவான கருத்து தான். இப்ப அப்படியே வந்து பாத்தீங்கன்னா பக்தி இலக்கியத்துக்கு போகும். இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து சங்க காலம்டா என்ன, சங்க மரிய காலம்டா என்ன, பக்தி இலக்கிய காலம்டா என்ன, இப்ப நீங்க படிச்சீங்கன்னா இந்த மெட்டீரியல் உங்களுக்கு புரியும். இதை நீங்க படிக்காம வந்தீங்கன்னா எதுக்குன்னே தெரியாம நீங்க படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. கூட்டுல கேட்டாங்கன்னா மண்டைய பிச்சுக்கிட்டு உட்காருவோம். தெரிஞ்சுக்கணும். சரிங்க, பாருங்க. இப்ப நம்ம ஏற்கனவே வந்து நம்ம என்ன பண்ணோம், பல்லவர் காலம் வந்து பக்தி இலக்கிய காலம். சரி, எந்தெந்த சமயங்கள், தமிழ் சமயமா, எந்தெந்த சமயங்கள்? சைவமும் வைணவம். ஒரு பக்கம் திருமாலை வந்து யார் ஆழ்வார்கள், ஒரு பக்கம் யாரு நாயன்மார்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிவனை. அப்படி வாசிக்கிறேன் பாருங்க. சங்க காலத்தையும் நீதி நூல் காலத்தையும் அடுத்து, நீதி நூல் காலம் ஒண்ணும் கிடையாதுங்க, சங்கம் மருவிய காலம். நீங்க வேண்டா நம்முடைய டெமோ காப்பி வந்து ஜெராக்ஸ் போட்டிருப்பீங்க. சில பேர் என்ன நினைப்பீங்க, எதுக்கு போட்டுக்கிட்டு ஏதோ அனுப்பி இருக்கிறாங்க அப்படிலாம் நினைப்பீங்க. சரி பாருங்க, நீதி நூல் காலத்தையும் சங்கம் அறிவிய காலத்தையும். இப்ப நான் அந்த இடத்துல வந்து இப்படியே தொடங்கிருந்தேன்னா, இது நீதி நூல் காலம் என்பது சங்கம் அறிவிய காலம் சொன்னா அப்படின்னா என்னங்கயான்னு ஒரு ஐயம் கடைசி வரைக்கும் வினாக்குறி உங்க கூட வந்துகிட்டே இருக்கும். இப்போ உங்களுக்கு புரியும். சங்க காலத்தையும் நீதி நூல் காலத்தையும் அடுத்து தெளிவாக காணப்படுவது பக்தி இயக்க காலம். இதை ஏன் பக்தி இயக்கம் அப்படின்னா, மக்கள் ஒரு கூட்டமாக ஒரு இயக்கமாகவே மாறிட்டாங்க. திருஞான சம்பந்தர், நாவுக்கரசர், சுந்தரர் எல்லாம் ஒரு இயக்கமாக மாற்றி, அதுதான் இந்த பாருங்க. இப்ப காலங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். இப்ப நம்ம ஏன் வந்து நம்ம வந்து சங்க காலம், சங்கம் அரிய காலம், பல்லவர் காலம், நூற்றாண்டுகள்லாம் நம்ம சொன்னோம். கிபி 7, 8, 9ஆம் நூற்றாண்டுகளில் தமிழ்நாட்டில் சைவ சமய பெரியவர்களான நாயன்மார்களும் வைணவ சமய பெரியவர்களான ஆழ்வார்களும் தோன்றி இப்பாடல்களை பாடி ஊர் ஊராக சென்று தம் சமயங்களை பரப்பி வந்தனர். எந்த பாடல்களை? பக்தி பாடல்களை. இப்ப மூன்றாவது கருத்து, இதெல்லாம் இப்ப வாசிக்கிட்டே போல உங்களுக்கு வந்து புரியல்ன்ற அவசியம் கிடையாது, புரியாம இருக்கிற அவசியம் கிடையாது. கண்டிப்பா புரியும். ஏன்னா விளக்கம் உங்களுக்கு சொல்லிட்டு நான் வந்து நாட்டில் செல்வாக்கு பெற்றிருந்த பௌத்த சைனண்டாலும் சமணண்டாலும் ஒண்ணுதான். பௌத்த சைன சமயங்களை எதிர்த்து மக்களை திரட்டுவதற்கு கலை நயத்துடன் கூடிய பக்தி பாடல்கள் பயன்படுத்தப்பட்டன. நாயன்மார் நால்வரும், நல்லா கவனிங்க, சமய குறவர்கள் நால்வர்னு சொல்லுவோம். குறவர்களையுமே ரகர வேறுபாடு நமக்கு தெரியணும். வள்ளி நகர ரகரம் வந்தா அது வந்து ஊசி வாசிக்கக்கூடிய குறவர். சாதாரணமா வந்து நம்ம வந்து இடையில ரகரம் வந்துச்சுன்னா அது வந்து சமய கருத்துக்களை பரப்பக்கூடிய அந்த சமய சான்றோர் இருக்காங்க பாத்தீங்களா, அதுதான். அப்ப நாயன்மார்கள் நால்வரும் ஆழ்வார்களில் பலரும் இசையோடு பாடல்களை பாடி கோயில் தோறும் இறைவனை வழிபட்டார்கள். நல்லா கவனிங்க, இறைவன் ஏலிசையாய். இங்கேயும் முக்கியமான கருத்து இருக்கு. ஏன் வந்து சுந்தரர் வந்து இந்த இடத்துல வந்து இறைவன் வந்து கடவுள் வந்து அந்த ஏலிசையின் வடிவமாகத்தான் கடவுள் இருக்கா அப்படின்னு ஏன் மக்கள்கிட்ட வந்து அந்த கருத்து சொல்லணும்? சமண பௌத்தம் என்ன சொல்லுச்சு? இசை கூடவே கூடாதுன்னு மக்கள்கிட்ட வந்து ஒரு விதமான வெறுப்பை வந்து புகுத்தி வச்சிருக்கு. அப்ப சுந்தரர் வந்து தன்னுடைய பாட்டுல என்ன சொல்றாரு அப்படின்னா, மக்கள்கிட்ட சொல்றாரு, நீ இசைய வெறுக்க வேணாம்,
கலையை வந்து நீ வெறுக்க வேணாம். இறைவன் வந்து எந்த வடிவமா இருக்கான்னு தெரியுமா? ஏழிசையின் பயனாக இறைவன் வந்து இருக்கிறியா? அப்ப நீ இசையை வந்து விரும்பி கேளு. கலைகளுக்கு வந்து என்னது, நீ வந்து கலைகளை வந்து நீ என்ன பண்ணு, அதை வந்து ஆதரிச்சு கொண்டு வா. அதான் சொல்றாரு. அடுத்து, நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தன். இதெல்லாம் நம்ம வந்து சாதாரண வரி, நீங்க படிச்சிருப்பீங்க. இந்த மாதிரி விளக்கெல்லாம் யாரும் சொல்லியிருப்பாங்க தெரியல. ஏன் வந்து சம்பந்தரை வந்து திருஞான சம்பந்தர் நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தன், ஏன் நாளும் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தம் சொல்லியிருக்கலாம்ல? அப்ப இங்க என்ன சொல்றாருன்னா, இந்ததை சுந்தரர் சொன்னதுதான். அதாவது போற்றப்பட்டவர் சம்பந்தருங்க. இவ்வாறு சம்பந்தரை போற்றியவர் யாரு? கேள்வி இப்படி கேட்கலாம், நல்லா தெரிஞ்சுக்கணும். அவன் இதை மட்டும் படிச்சுட போயிடக்கூடாது. அவ பக்கத்துல எழுதிக்கங்க. அதாவது என்னன்னா, நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தன் என்று போற்றப்பட்டவர் சம்பந்தர். போற்றியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சுந்தரர். நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்ப இங்க கூட என்ன சொல்ல வர்றாங்கன்னா, திருஞான சம்பந்தனே என்ன சொல்றாரு தெரியுங்களா? மக்கள்கிட்ட சொல்றாரு சுந்தரர் வந்து, திருஞான சம்பந்தமே ஒவ்வொரு நாளும் தன்னுடைய இன்னிசையாலதான் தமிழை பரப்பி இறைவனை சொல்றாரு அப்படின்ற மாதிரி. அப்ப இசை வந்து சமணர்களும் பௌத்தர்களும் சொன்னது போல வந்து நிராகரிக்க கூடியது இல்லை அப்படின்ற கருத்தையும் இங்க சொல்ல வர்றாரு. அடுத்து பாருங்க, திருநாவுக்கரசர் வந்து, அப்ப இந்த கருத்துக்கெல்லாம் எதுக்கு இங்க பதிவு செய்ய வர்றாங்கன்னா, சமண பௌத்தம் எதை எதிராக பார்த்துச்சோ அத இறைவனோட வந்து வணங்கும் பொழுது வந்து அங்க இசையையும் தமிழோடு பிரிக்க முடியாது, தமிழோடு இசைபாடல் மறந்தெறியேன் என்று யாரு? அப்பர் திருநாவுக்கரசர் வந்து என்ன பண்றாரு, சொல்றாரு. நான் வந்து இறைவனை வந்து வணங்கும் பொழுது எதோட, தமிழோடையும் அதோட இசையோடையும் பாடுவதற்கு ஒரு நாள் நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு திருநாவுக்கரசர் வந்து சொல்றாரு. அடுத்து பாருங்க, ஒவ்வொன்றும் படிக்கிறப்ப நேர்த்தியா இருக்கும். புலனடக்கத்தையும் அந்த ஐம்புலன்களை வந்து அடக்கணும். யாருடையது? அந்த சமணரும் பௌத்தருடைய கொள்கை. உண்ணா நோன்பு விரதம், இன்ப வெறுப்பு, சிற்றின்பம், அதாவது சிற்றின்பம் சொல்லக்கூடாது, அதாவது இல்லறத்தை வந்து பாத்தீங்கன்னா என்னது கூடவே கூடாது. இன்ப வெறுப்பு முதலியவற்றை மக்களிடையே வற்புறுத்தி கொண்டிருந்தவர்கள் யாரு? சமணரும் பௌத்தரும், அதாவது சைனரும் பௌத்தரும். சைனரும் பௌத்தரும் துறவரத்தையே பெருமைப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். பக்தியையே போற்றி அதற்கு இசைவான ஆடல் பாடல் முதலான கலைகளை பாராட்டினார்கள். யாரு? ஆழ்வார்களும் நாயன்மார்களும். அதனாலதாங்க இன்னைக்கு நம்ம பாருங்க, நம்முடைய ஊர்கள்ல வந்து திருவிழாக்கெல்லாம் நடக்கும். பாத்தீங்கன்னா கரகாட்டம், அப்படியே இசை தாளம் மேல தாளங்களோட பயங்கரமா கொண்டாடுவோம். இதெல்லாம் நம்ம வரலாறு படிச்சா நமக்கு தெரியும். ஏன் அப்படி இன்னைக்கு கோயில் திருத்தலங்களை ஏன் நம்ம வந்து அந்த மாதிரி வந்து கலைகளையும் இந்த மாதிரி வந்து வளர்க்கிறோம் அப்படின்னா, இதெல்லாம் சமணத்தாலையும் பௌத்தத்தாலையும் நம்முடைய கலாச்சாரம் வந்து நசுக்கப்பட்டது. நல்லா தெரிஞ்சுக்கணும். அடுத்து பாருங்க, இல்வாழ்க்கையில் இன்பமாக வாழ்ந்தாலும் எந்த தொழிலை செய்தாலும், நான் சொன்னதுங்க வருது பாருங்க, எந்த தொழிலை செய்தாலும் உள்ளத்தை பாருங்க, உள்ளத்தை கலைகளையும் வளர்க்க இடமாக கோயிலில் ஓங்குவதற்கு இவர்களுடைய பக்தி இயக்கம் துணை செய்கிறது. யாருடைய? ஆழ்வார்கள் நாயன்மார்களும். அதாவது வந்து எந்த தொழிலை செஞ்சா என்ன, இல்லற வாழ்க்கையில வந்து மகிழ்ச்சியா இருக்கலாம். செய்யக்கூடிய தொழில் வந்து பாத்தீங்கன்னா பிறருக்கு வந்து என்னது துன்பம் செய்யக்கூடிய தொழிலா இருக்கக்கூடாது. நீ எந்த தொழிலா இருக்கட்டும், சாக்கடை எழுறதா இருக்கட்டும், எதா இருக்கட்டும், எந்த தொழிலை செய்தாலும். இதனாலதான் நீ இப்ப இதுல படிச்சிருப்பீங்க, எதுல 4000 திவ்ய பணத்துல படிச்சிருப்போம் நம்ம வந்து. அங்க ஆழ்வார்கள்லையும் நீங்க வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா திருப்பானாழ்வார் படிச்சிருப்போம். அவர்லாம் வந்து தாழ்ந்த சாதி. ஆனா இருந்தாலும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்கேயும் இறைவன் வந்து பாத்தீங்கன்னா அவர் காட்சி தருவார். தெரிஞ்சுக்கணும், ஒவ்வொன்றுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. சரிங்க. அப்ப 12 பாருங்க, மக்களிடையே அவர்களின் இயக்கம் பரவுவதற்கு தமிழ் பாடல்கள் இசையோடு அமைந்து உதவி புரிந்தன. பக்தி இயக்கத்துக்கு தொடக்கமாக, அதாவது வந்து இங்கே நல்லா தெரிஞ்சுக்கிறனுங்க, இப்ப நீங்க பக்தி இயக்கம்னாலே வந்து திருஞான சம்பந்தர், நாவுக்கரசர், சுந்தரர்னு தொடங்கிடக்கூடாது. ஏன்னா அவங்களுடைய காலங்கள் வந்து பின்னால வந்தது. இவங்கெல்லாம் வந்து 7ஆம் நூற்றாண்டு இந்த காலகட்டத்துல உள்ள வருவாங்க. மாணிக்கவாசகர் 8, திருஞான சம்பந்தர், நீங்க நாவுக்கரசர், இவங்கெல்லாம் வந்து 7ஆம் நூற்றாண்டு இந்த இதுல வருவாங்க. இவங்களுக்கு முன்னாடியே பக்தி இயக்கத்திற்கு அடித்தளமாக அங்க வந்து இருந்தவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா 6ஆம் நூற்றாண்டில் நாயன்மார்களில் இவர்கள் யாரு? காரைக்கால் அம்மையாரும் திருமூலரும். இதெல்லாம் டிஆர்பி கேள்விங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. திருமூலரும். அதே நேரத்தில் ஆழ்வார்கள்ல நம்ம 12 ஆழ்வார்கள் சொல்லுவோம்.
அதுல இந்த ஆழ்வார்கள்ல முதல் ஆழ்வார் மூவர்னே சொல்லுவோம். பேயாழ்வார், பூதத்தாழ்வார், பொய்கை ஆழ்வார். பாத்துக்கோங்க. அப்ப ஆழ்வார்களில் பேயாழ்வார், பூதத்தாழ்வார், பொய்கை ஆழ்வார் ஆகிய முதல் ஆழ்வார் மூவரும் பாடிய பாசுரங்கள் உதவின. இதெல்லாம் முக்கியமானது. சங்க மருவிய காலத்தில் களப்பிரர் என்ற அயலவராட்சி தமிழகத்தில் ஆட்சியை பிடித்தன. இது ஏற்கனவே அங்க பார்த்திருக்கோம், நம்ம முன்னாடி பார்த்தோம். கிபி 6ஆம் நூற்றாண்டு வரை இவர்களுடைய ஆதிக்கம், யாரு, இந்த களப்பிரர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆதிக்கம் நீடித்தது. கிபி 6ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில ஏன் இங்க காரைக்கால் அம்மையாரையும் திருமூலரையும் நமக்கு இழுக்கிறோம் அப்படின்னா, கிபி 6ஆம் நூற்றாண்டு களப்பிரர் ஆட்சியுடைய அந்த பிற்பகுதியில தான் தொண்டை நாட்டில் பாண்டியர்களும், நல்லா தெரிஞ்சுக்கங்க. இப்ப நான் அங்க சொன்ன கருத்து மதுசா யுவனானந்த புத்தகத்துல அடிப்படையா ஒரு கருத்து இருக்கும். இப்ப நீங்க படிக்கக்கூடிய கருத்து பக்தி இலக்கியம் படிக்கிறப்ப ஒரு கோடு வருது பாருங்க. இப்ப நீங்க அந்த கருத்தை படிக்காம இந்த இருக்கு படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு தடங்கள் ஏற்படும். இது என்னமோ சொல்ல வர்றாங்கன்னு. இப்ப எப்படி இந்த பக்தி இலக்கிய கருத்து முற்றிலும் வேற ஒரு புத்தகத்துல எடுத்திருக்கும். ஆனா ஒத்து போது பாருங்க, நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்ப தென்னாட்டில் பாண்டியர்களும் தொண்டை நாட்டில் பல்லவர்களும் ஆட்சி செய்து வந்தனர். இதனால் சமண பௌத்த சமயங்கள் ஆதிக்கம் குறித்து சைவ வைணவ சமயங்கள் மறுமலர்ச்சி பெற்றன. பல்லவர் கால தமிழ் இலக்கிய வரலாற்றில் பாருங்க, இலக்கிய வரலாறு பக்தி இலக்கிய காலம் என்பர். இவ்விலக்கியம், நல்லா கவனிங்க, இடைக்கால இலக்கியம். இது பக்தி இலக்கியத்தோட சொல்றப்போ இடைக்கால இலக்கியம். அப்படியே நீங்க மொழி வரலாறுக்கு போனீங்கன்னா இது அப்படி இடைக்கால தமிழ்னு சொல்லுவாங்க. நீங்க மொழி வரலாறுல சங்ககால தமிழ், தொல்காப்பியர் கால தமிழ், பல்லவர் கால தமிழ், சோழர் கால தமிழ், ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மொழி எப்படி வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, அங்க என்ன மாற்றங்கள் இருக்குன்றத நான் மொழி வரலாறுல யூடியூப்ல நடத்தி அதெல்லாம் வெளிப்படையா போட்டிருக்கேன், பாத்துக்கோங்க. அடுத்து பக்தி இலக்கிய காலம் என்பது பல்லவர் காலம், கிபி 600 முதல் கிபி 900 வரை. நம்ம ஏற்கனவே முன்னாடி ஆண்டு பார்த்தோம்ல. இங்க பக்தி இலக்கியத்துக்குள்ள இந்த கருத்து எப்படி வருதுன்னு பாருங்க. நாட்டில் செல்வாக்கு பெற்றிருந்த பௌத்த சமண சமயங்களை எதிர்த்து மக்களை திரட்டுவதற்கு கலை நயத்துடன் கூடி பக்தி பாடல்கள் பாடப்பட்டன. கிபி 5, 6ஆம் நூற்றாண்டுகளில் ஒட்டி காரைக்கால் அம்மையார், முதலாழ்வார் மூவர், இன்னும் நம்ம திருமூலரை இங்க எடுத்துக்கலாம், சரிங்களா? இவங்களுடைய பக்தி இலக்கிய வளர்ச்சிக்கு அடித்தளம் இட்டனர். 7, 8, 9ஆம் நூற்றாண்டு சொன்னேன் பாருங்க. இவங்கெல்லாம் பக்தி இலக்கிய வளர்ச்சிக்கு ஒரு அடித்தளம். இவங்கதான் என்ன பண்றாங்க, ஒரு விதை போடுறாங்க. ஆனா 7, 8, 9ஆம் நூற்றாண்டு இந்த இயக்கம் பேரல்லையாக வளர்ச்சி கண்டது. அப்ப இவங்க போட்ட விதைதான் ஒரு பேரல்லையாக எப்ப வளர்ச்சி பட்டதுன்னா 7, 8 நூற்றாண்டுல தான். நல்லா தெரிஞ்சுக்கங்க. இதெல்லாம் நுணுக்கமான கேள்வி, பாத்துக்கோங்க. அடுத்து அப்படியே பாருங்க. இப்பதான் பாடத்திட்டத்தை பத்தி ஒரு புரிதல் வரும். இப்ப நீங்க பிஜிடிஆர் பாடத்திட்டம், நான் தான் சொல்லுவேன், நீங்க பாடத்திட்டத்தை அது என்ன காரணத்தினால ஒரு பாடத்திட்டத்தை ஒரு மாலை போல கோர்த்திருப்பாங்க. நம்ம பாடத்திட்டையும் புரியாம படிக்க கூடாது. இன்னும் நான் நல்லா வெளிப்படையா நிறைய விஷயம் சொல்லுவேன். நீங்க பாடத்திட்டத்தை புரிஞ்சுக்கிட்டு நீங்க தேர்வுல ஒரு வினாக்கள் கேட்டிருந்தாங்கன்னா நீங்க படிக்காம இருந்தா கூட அந்த வினா நம்ம கணிக்க முடியும். நல்லா தெரிஞ்சுக்கங்க. இன்னொன்னு பாருங்க, பாடத்திட்டத்துல நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எந்த இயலுக்குள்ள எந்த தலைப்புக்குள்ள இருந்து இந்த கேள்வி கேட்டிருக்காங்கன்றத கண்டுபிடிக்க முடியும். நான் அப்படித்தாங்க படிச்சேன் பிஜிடிஆர்பிக்கு. என்கிட்ட படிக்கிறவங்களுக்கு தெரியும். உங்களுக்கெல்லாம் தட்டச்சு செஞ்சு நேர்த்தியா கொடுக்குறேன். இதுக்கு முன்னாடி என்கிட்ட பிஜி படிச்சவங்க என்கிட்ட ரைட்டிங் மெட்டீரியல் வேணுண்டுவாங்க. ஏன்டா அதுல நிறைய வேலை செஞ்சு வச்சிருப்பேன் அதுல சரிங்களா? பாத்துங்க. சரி பாருங்க, இப்ப அடுத்து பாருங்க. இப்ப அந்த காலம் நூற்றாண்டுகளை பாருங்க. கிபி 11ஆம் நூற்றாண்டுல பட்டினத்தடிகளும், கிபி 13ஆம் நூற்றாண்டுல அருணகிரியாரும், அப்படி எப்படி அப்படியே பக்தி அப்படியே எப்படி பரவி வருது பாருங்க. அப்படி வருது பாருங்க. 17ஆம் நூற்றாண்டுல தாயுமானவரும், 19ஆம் நூற்றாண்டில் ராமலிங்க அடிகளாகிய வள்ளலாரும் தொடர்ந்தனர். எனினும் நல்லா கவனிங்க, இவங்கெல்லாம் தொடர்ந்து இருக்கிறாங்க. ஆனா ஒரு பக்தியை பத்தி மக்களிடம் மிக அழுத்தம் திருத்தமாக சொல்லப்பட்ட காலம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, எனினும் இந்த 7, 8, 9ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியை பக்தி இலக்கிய காலம் எனலாம். சைவ பக்தி பாருங்க, சைவ பக்தி இலக்கிய தொகுப்பு நல்லா கவனிங்க. பொதுவா பக்தி இலக்கிய தொகுப்புண்டாலே அது வைணவத்தையும் குறிக்கும், சைவத்தையும் குறிக்கும்.
சைவ பக்தி இலக்கிய தொகுப்புண்டாலே பன்னிரு திருமுறை தான். வைணவ பக்தி இலக்கிய தொகுப்புண்டாலே ஆழ்வார்களால் இயற்றப்பட்ட 4000 திவ்ய பிரபந்த தொகுப்பு தான். நல்லா கவனிங்க. இப்ப பதிகம், பாசுரம், இதெல்லாம் டிஆர்பி கேள்வி. இப்ப பதிகம் அப்படின்னா என்ன? 10 அல்லது 11 பாடல்கள் அடங்கிய தொகுப்புக்கு பேரு தான் பதிகம். இப்ப நீங்க எப்படி திருக்குறள்ல அதிகாரம்னா என்னப்பான்னு கேட்போம் நம்ம மாணவர்கிட்ட ஒரு அதிகாரத்துல எத்தனை குறள் பா இருக்குன்னு கேட்போம். ஐயா 10 குறள் இருக்குங்கய்யா. அதே மாதிரிதான் இந்த பக்தி இலக்கியத்துல அதுல சைவத்துல 10 அல்லது 11 பாடல்கள் அடங்கிய ஒரு தொகுப்பு பதிகம்னு சொல்லுவாங்களாம். நல்லா தெரிஞ்சுக்கணும். அதே வைணவத்துல 10 அல்லது 11 பாடல்கள் இந்த மாதிரி முன்ன பின்ன வந்துச்சுன்னா அதுக்கு பேரு என்னன்னா பாசுரமா. நல்லா தெரிஞ்சுக்கணும். சைவ சமயம் சார்ந்த பக்தி இலக்கியம் பன்னிரு திருமுறை என்று கட்டப்பட்டது. இங்கேயும் நான் ஒண்ணு சொல்றேன் பாருங்க. சங்க காலத்திலையும் தொகுக்கப்பட்டது. அங்க தொகுத்தவன் வரும். நீங்க அப்படி சங்க மரிய காலத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா 17 கீழ்கணக்கு நூல்கள் தொகுத்தவர் தொகுப்பித்தர் இருக்கு. நாலடி யாரை தொகுத்தவர் யாரு, பதுமனார் அப்படிலாம் சொல்லுவோம். இது எல்லா காலகட்டத்திலையுமே இது விதிவிலக்கெல்லாம் கிடையாது. ஏன் இன்றைய காலகட்டத்திலையும் தொகுப்பெல்லாம் இல்லையா? எங்க இன்னைக்கு எடுத்து பாருங்க. எனக்கு வழிகாட்டி ஐயா ஆசான், அதாவது மகாராஜன் ஐயா கூட ஒரு எழுத்தாளர், ஆசிரியர். அவர் இன்னைக்கு மொழிக்காண்டி நிறைய நூல்களை தொகுப்பு ஆசிரியர்னு போட்டிருப்பார். அப்ப தொகுத்தல் பணியை இன்னைக்கும் நிறைய சான்றோர்கள் செஞ்சு கொண்டு தான் இருக்கிறாங்க. அப்ப நல்லா கவனிங்க. அப்ப சைவ சமயம் சார்ந்த பக்தி இலக்கியம் பன்னிரு திருமுறை என்று கட்டப்படுகின்றது. அதாவது பாத்தீங்கன்னா தொகுக்கப்படுகின்றது. இப்பன்னிரு திருமுறைகளில் முதல் 11 திருமுறைகளை தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி. பன்னிரு திருமுறை, இப்ப திருமுறைனா உங்களுக்கு என்னன்னு தெரியும். மேல சொல்லியிருக்க திருமுறை ஏன் பேர் வச்சாங்க, பாசுரம்டா என்ன, பதிகம்டா என்ன, திருமுறை எதை சொல்றாங்க, 4000 திவ்ய பிரபந்தம் சொல்றாங்க. அப்ப சைவ பக்தி இலக்கிய தொகுப்பு திருமுறை. சரி, இதைத்தான் தூக்கணும்ல. எப்படி சங்க காலத்துல அந்த புலவர்கள் பல்வேறு புலவர்கள், பல்வேறு தொழில் சார்ந்த புலவர்கள் எல்லாம் எழுதி அங்கங்க செதறி கிடக்கு. அப்ப இதெல்லாம் தமிழ் சார்ந்த தமிழ் பற்றுடைய அரசர்கள், தமிழ் பற்றுடைய வள்ளல்கள் இவங்க என்ன பண்றாங்க, ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க உதவி செஞ்சு, பொருள் உதவி செஞ்சு தொகுத்து வைக்கப்பட்டதுனாலதான் இன்னைக்கு நம்ம 8 தொகை 10 பாட்டு நம்ம படிக்கிறோம். இங்க பக்தி இலக்கிய பாடல்களும் பக்தி பாடல்களும் ஆங்காங்கே இறைவனுடைய திருத்தலங்கள்ல பாடி பாடி கேப்பாரிட்டு கிடைக்கும். அப்ப இந்த வேலையை யாரு செய்யறதுன்னா, அந்த 11 திருமுறைகளை யாரு தொகுக்கிறதுன்னா நம்பியாண்டார் நம்பி தொகுக்கிறாரு. இந்த 12வது திருமுறை இவரு அதுக்கப்புறம் இவரு காலகட்டத்துக்கு பின்னாடி தொகுக்கப்பட்டதா 12வது திருமுறை. நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்பியாண்டார் நம்பி 7 திருமுறைகளை மட்டுமே தொகுத்தார் என்ற கருத்து உண்டு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் இலக்கிய வரலாறை பொறுத்த வரைக்கும் ஒரு மாறுபட்ட சில கருத்துக்கள் வரும். இப்ப எப்படி சங்க காலத்துல தொகுத்தவர் தொகுக்கப்பட்டன் அப்படின்னு இருக்கோம், அதே மாதிரி இந்த பன்னிரு திருமுறையை தொகுப்பித்தவர். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தொகுத்தவர் வேறு, தொகுப்பித்தவர் வேறு, வந்தவர் வேறு, வருவித்தவர் வேறு. பாத்தீங்களா? அப்ப ஐயா சொல்லுங்க. இந்த 11 திருமுறை நம்பியாண்டார் நம்பி தொகுத்தார்ல எந்த ஆண்டு ஐயா அது? ஐயா அது பின்னாடி வரும். ஐயா அது பின்னாடி நான் பின்னாடி கொடுத்திருக்கேன். இப்ப பாக்குறது வாரிசாரும் அங்க விரிவான விளக்கம் இருக்கும். சரிங்களா? அட்டவணையில இருக்கு, நான் சொல்றேன். நான் சரிங்களா? இந்த இருக்கு பாருங்க. பின்னாடி முழுசாவே நம்ம கொடுத்திருப்போம். நீங்க பாத்துக்கலாம். இன்னொரு 10 நிமிஷம் சொல்லிட்டு கொஞ்சம் விரைவாக நம்ம முடிச்சிருவோம். அப்படியே சரி பாருங்க. அப்படியே பாருங்க. இப்ப இந்த அடுத்து பாருங்க. பன்னிரு திருமுறையை தொகுப்பித்தவர் பாத்தீங்கன்னா யாரு? ராஜராஜ சோழன். இவற்றை இந்த பன்னிரு திருமுறையை திருமுறை சான்றோர் எத்தனை பேரு? 27 பேருங்க. அதாவது இந்த பன்னிரு திருமுறைகள்ல யார் யாரு எத்தனை பாடல்கள் எப்படி பாடி இருக்கிறாங்க, அதுக்கு நான் ஒரு கணக்கீடு இந்த பாத்தீங்கன்னா பின்னாடி நம்ம கொடுத்திருக்கோம் பாரு. 27 பேர். அதாவது முதல் திருஞான சம்பந்தர், நாவுக்கரசர், சுந்தரர். நீங்க
முதல் 3 திருமுறைகளை வந்து திருஞான சம்பந்தர், அடுத்த 3 பாத்தீங்கன்னா நாவுக்கரசர், அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா 7 வந்து சுந்தரர், 8 வந்து மாணிக்கவாசகர். அப்ப 4. 9ஆம் திருமுறை வந்து ஒன்பதின்மர், 10ஆம் திருமுறை வந்து திருமூலர் 1, 12ஆம் திருமுறை வந்து பன்னிருவர், 12 வந்து பாத்தீங்கன்னா சேக்கிழார் எழுதிய அந்த பெரிய புராணம். இப்ப மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 27. அப்ப 27 நபர்களால் எழுதப்பட்டதுதான் என்னது அந்த கணக்கீடு வந்து உங்களுக்கு கூட்டல் போட்டு சொல்லியிருக்கேன், அதையும் பாத்துக்கோங்க. இதை பற்றி விளக்கம் வந்து எங்கேயுமே உங்களுக்கு வந்து ஐயா வராது. அப்படி நேர்த்தியாக நான் வந்து என்ன பண்ணிருப்பேன் பின்னாடி வந்து கொடுத்திருப்போம். சிலது ஏதாவது விடுபட்டிருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். நீங்க எந்த ஐயம்தாலும் நம்ம குழுல கேட்டுடலாம், அதெல்லாம் வந்து ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது, பாத்துக்கலாம். அதே நான் இன்னொன்னு சொல்லியிருக்கேன், இப்ப நானே வந்து இந்த அளவுக்கு நடத்துறேன் அப்படின்னா எனக்கும் சில விஷயங்கள் தெரியாம இருக்கலாம். நான் நேற்றே சொல்லிட்டேன், கற்றது கையளவு கல்லாது உலகளவு. அதனால இங்க யாரும் அறிந்தவர்கள் எதுவும் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட கேள்வி கேட்கிறேன்னா ஆதாரத்தோட போடுவேன், மூலங்களோட போடுவேன். தெரியல அப்படின்னா தெரியலைங்க, நான் பார்த்து சொல்றேன். பாத்தீங்க, அதுதான். சரி பாருங்க, 27 பேர்கள். இறைவன் அருளியதாக சொல்லப்படும் வடமொழி வேதம் இவ்வாறு கூறப்பட்டது, எழுதா கிளவி. ஆனா அதே நேரத்துல வந்து அதாவது வந்து மாந்தர்கள், நல்லா கவனிக்கணுங்க, மாந்தர்களால எழுதாம இறைவனால எழுதப்பட்ட அதை எழுதா கிளவின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் கிடையாது, வடமொழியை வந்து என்ன சொல்லுவாங்க, தெய்வ, அதாவது வந்து சான்ஸ்கிரிட் சமஸ்கிருதத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா இறைவனுடைய மொழின்னு சொல்லுவாங்க. இறைவன் அருள் பெற்றவர் இயற்றிய வார்த்தை நல்லா கவனிக்கணும். இறைவன் அருள் பெற்றவர் இயற்றிய தமிழ் பாடல் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து எழுதுமறைன்னு சொல்லுவாங்களாம். 12 திருமுறைகள் இவ்வாறு போற்றப்படும் தோத்திர பாடல்கள். தோத்திரம் அப்படின்னா ஒண்ணும் கிடையாதுங்க, அது துதி பாடல்கள். இறைவனை வந்து பாத்தீங்க அப்படின்னா இறைவனுடைய திருத்தலத்திற்கு சென்று இறைவனுடைய அந்த வடிவம், இறைவனுடைய திருத்தலம், அங்க இருக்கக்கூடிய அந்த பொய்கை, இதெல்லாம் வந்து புகழ்ந்து அதை வந்து வழிபாடக்கூடிய அந்த பாடலுக்கு பேர் தான் தோத்திர பாடல்கள். அடுத்து பாருங்க, 36 கிபி 13ஆம் நூற்றாண்டை சார்ந்த 3ஆம் குலோத்துங்கன் சோழன் கல்வெட்டுகளில் திருமுறை என்ற சொல் முதலில். நான் இன்னொன்னு பாருங்க, நம்ம சென்ற முதுகலை ஆசிரியர் தேர்வுக்கு நான் எங்கெல்லாம் ஸ்டார் போட்டு இதெல்லாம் கேள்வி கேட்க அதிகமா வாய்ப்பு இருக்குன்னு சொன்னோம், எல்லாமே திறனாய்வு, நாட்டுப்புறவியல், ஏகப்பட்ட கொஸ்டின். ஐயா நீங்க எப்படி ஐயா அதுல கேட்டாங்க, ஐயா நீங்க எது வினாக்கள் எடுத்தீங்களான்னு கேட்டாங்க எங்கிட்ட ஒரு அம்மா வந்து. ஏன்னா நம்ம வினா அப்படி எப்படி நம்ம எப்படி அமைச்சிருப்போம்னாங்க, நான் வந்து மூல நூலை எடுத்துக்கிட்டு உண்மையை உங்கள்கிட்ட வெளிப்படையா சொல்றேன், ஏன்னா இந்த வேலையெல்லாம் வந்து செய்ய முடியாது. அப்படியே வந்து அந்த புத்தகத்தை வந்து அப்படியே ஸ்கேன் பண்ணுவேன், காப்பி பண்ணி அப்படியே சும்மா வந்து பிடிச்சதெல்லாம் நான் வந்து கையில எழுதி அதை கொண்டு வந்து பாடப்பொருளை உருவாக்க மாட்டேன். ஒரு முழு புத்தகத்தை அப்படியே ஸ்கேன் பண்ணி அப்படியே உள்ள கொண்டு வந்து அப்படியே முழுவதுமாகவே நான் படிப்பேன். படிச்சு அதை அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாத்திரிக்கம் பாருங்க, கேள்வி பதிலா வந்து அப்படியே மாத்துவேன். அதனால பாடத்திட்டத்தோடு ஒட்டிய எந்ததுமே விடுபடாது, இதான் உண்மை. சரிங்க, ஒரு 10 நிமிடம் அப்படியே பாருங்க. இப்ப நான் தொடர்ந்து வந்து நடத்தி இருக்கேன். இது அப்படியே வந்து இதே மாதிரி நான் மணிக்கணக்கா நடத்திக்கிட்டே போவேன். ஏன்னா இதெல்லாம் எங்க ஆட்களுக்கு நான் ஆல்ரெடி பிஜிடிஆர்பிக்கு இதே மாதிரி நடத்தி இருக்கேன். இப்ப டெமோ கிளாஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா என் மேல வந்து ஒரு நம்பிக்கை ஏற்படணும், அதுக்காண்டி வந்து இதை உட்கார்ந்து ப்ரிப்பேர், ஏன்னா இது நான் எடுத்ததுங்க, நான் இது கூடயே பயணம் செஞ்சது. இதை வந்து அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ரசிச்சு இந்த கருத்தை வந்து அப்படியே வந்து ஒரு படிக்கிறதுக்கு எந்த இடத்துல தடங்கள் ஏற்படக்கூடாது, நான் உங்களுக்கு எங்கெங்கே கொண்டு போய் முடிச்சு போட்டு நடத்துவேன். இது எல்லாம் எனக்கு புரிஞ்சா மட்டும்தான் நடத்த முடியும். அப்படின்றப்ப நல்லா பாருங்க, நீங்க அப்படியே பார்த்துட்டு வந்தீங்கன்னா இங்கேயும் ஒரு சிறப்புகளை நிறைய செஞ்சிருப்பேன், அதை ஒன்ன மட்டும் நான் சொல்லிடுறேன். இப்ப நீங்க பாடல்கள்லாம் படிக்கிறப்ப நீங்க யாருமே கவலைப்படாதீங்க, ஒரு புதுவிதமான உத்திகள்லாம் நான் பயன்படுத்தி இருப்பேன். நான் நடத்துறப்பையும் உங்களுக்கு எளிமையா இருக்கும். இப்ப நீங்க 10 பாட்டா இருக்கட்டும், 8 தொகையா இருக்கட்டும், நான் யாருமே செய்யாத பாடல் வரியை வச்சு கீழே பொருளுமே உங்களுக்கு வச்சிருக்கேன். ஏன்னா நம்மகிட்ட நிறைய படிக்கணும். ஒரு சில பகுதிகளை என்னால சொல்ல முடியாட்டியும் கூட வந்து நான் தான் சொல்லிட்டேன், என்னுடைய பாடப்பொருள் ஒரு 80% நான் நடத்தாம உங்களுடைய சொந்த உழைப்பால படிக்க முடியும். ஒருக்கு ஐயம் வந்துச்சுன்னா அந்த ஐயத்துக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்கேன். இப்ப இதே பாட்டை வந்து நீங்க ஒரு பாட்டை எடுத்தீங்கன்னா உங்களால படிக்க முடியாது. இந்த பாடலுடைய சாராம்சமெல்லாம் உங்களுக்கு தெரியும். திருஞான சம்பந்தர் வந்து தன்னுடைய
அப்பாவோட, சரிங்களா, 3 வயதாக இருக்கும் பொழுது வந்து என்ன பண்றாரு, தன்னுடைய சீர்காழியில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு நிமிஷம் தான் இருக்கு பாருங்க. இங்க வந்து தங்க அப்பாவோட வந்து திருத்தலத்துக்கு போறாரு. அப்ப போகும் பொழுது ஒரு 3 வயது யாருக்கு, திருஞான சம்பந்தருக்கு. அந்த திருத்தலம் எங்க இருக்கு, சீர்காழியில இருக்கு. அந்த குளத்த கரையில வந்து அமர வச்சுட்டு தந்தையார் வந்து உள்ள போய் கொஞ்ச நேரம் வந்து தண்ணீருக்குள்ள வந்து மூச்சடைக்கு வந்து இது பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி அடக்கி இருக்கிறப்ப வந்து கொஞ்சம் தாமதம் ஆயிருச்சு. உடனே வந்து நம்ம திருஞான சம்பந்தர் வந்து அப்பாவை காணோம்னு சொல்லி அழுகிறாரு. அம்மே அப்பே அப்படின்னு அழுகும் பொழுது திருத்தோணியப்பராகிய அந்த சீர்காழி திருத்தலத்தில் இருக்கக்கூடிய திருத்தோணியப்பராகிய யாரு, இறைவன் வந்து உமையம்மையுடன் எழுந்தருளினார். எழுந்தருளி அந்த நேரத்துல வந்து என்ன சொல்றாருன்னா, பார்வதிட்ட வந்து இந்த அழுகின்ற பிள்ளைக்கு வந்து உன்னுடைய முளைப்பாலை வந்து பொற்கிணத்துல வந்து சுரந்து ஊட்டுக அப்படின்னு சொல்லும் பொழுது வந்து அந்த பாலை வந்து யாரு, உமாதேவி வந்து என்ன பண்றாங்க, ஊட்டுறாங்க. அப்ப அந்த குழந்தைக்கு வந்து அப்பா வந்து வெளியில வர்றாரு, சிவபாத இருதயர் வந்து வெளியில வர்றாரு. தன்னுடைய மகன் வந்து அழுக அடிச்சோடு இருக்கு. ஒரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் பால் வந்து வடிஞ்சமானிக்கு இருக்கு. அப்ப கேட்கிறாரு, வயசு எத்தனை வயசு, 3 வயது. யாரு உனக்கு பால் ஊட்டுனது, என்ன நடந்துச்சுன்னு கேட்கிறப்ப அப்ப திருஞான சம்பந்தம் வந்து கை காட்டுறாருங்க. எங்க கை காட்டுறாரு, சீர்காழியில் இருக்கக்கூடிய அந்த திருத்தோணியப்பராகிய அந்த கோபுரத்தினுடைய சிலையை காட்டுறாரு. காட்டி அப்பயே முதல் பாடல் பாட ஆரம்பிக்கிறார். என்ன பாடல் அப்படின்னா, நீ யாரு, உனக்கு யாருக்கு செஞ்சது அப்படின்னா, அந்த வார்த்தையை நல்லா கவனிக்கணும். தோடுடைய செவியன் விடையேறி விடையேறி ஓர் தூவன் மதிசூடி. இப்ப நீங்க இந்த பாட்டை நீங்க தனியா படிச்சீங்கன்னா உங்களுக்கு கடினமா இருக்கும். இந்த பொருள் சொன்னதெல்லாம் நீ எங்கேயும் பார்க்க முடியாது, இது நான் சொன்னது. இப்ப நீங்க அப்படியே பாருங்க, தோடுடைய செவியன் என்னாது, காதில் தோடு அணிந்திருப்பவன். நீங்க எந்த உரைநூல் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு பிடி கொடுக்கே கொடுக்காது. அடுத்து பாருங்க, விடை ஏறியோர் தூவன் மதிசூடி. விடை ஏறியோர் அப்படின்னா, விடைன்னா உங்களுக்கு தெரியும், காளை. காளையாகிய வாகனத்துல வந்து ஏறி நிக்கிறவன், ஏறி வருபவன். அதாவது தன்னுடைய வாகனத்தை வந்து காளையை வந்து கொண்டு இருக்கிறவன். அது மட்டும் கிடையாது, தூவன் மதிசூடி, தூய அந்த வெண்மையான பிறை நிலவை வந்து தன்னுடைய தலையில வந்து சூடி இருக்கிறவன். ரொம்ப எளிமையா போச்சு பாருங்க. சரி, அதுக்கப்புறம் என்ன, காடுடைய சுடலை பொடி ஊசி என் உள்ளங்கவர் கல்வன். சேவனுடைய இருப்பிடம் என்னது, சுடுகாடு. அப்ப சுடுகாட்டில் கிடைக்கும் சாம்பலையே தன்னுடைய உடல் முழுவதும் பூசியவன். அது மட்டும் கிடையாது, யாரு தெரியுமா, இதை வந்து என்னுடைய உள்ளத்தையே கவர்ந்து கொண்ட கல்வன். இந்த வரி கூட பாருங்க, தோடுடைய செவியன் அப்படின்னா ஒரு பக்கம் பார்வதி, ஒரு பக்கம் சிவன். அந்த 2 உருவத்தையும் அடக்கி இங்க என்ன பண்றாரு, சொல்றாரு. அத தோடு உடைய செவியன். ஒரு பக்கம் தோடுடைய அந்த தன்னுடைய மனைவிய, சிவனுடைய மனைவியையும், ஒரு பக்கம் செவியன் அப்படின்றப்போ வந்து அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா யார, இறைவனை. அடுத்து பாருங்க, இந்த ஏடுடைய மலரான் முனைநாள் வணிந்து ஏத்த அருள் செய்த. ரொம்ப எளிமையா, இப்ப ஏடு உடைய மலராண்டா யாரு, கையில வந்து ஏடு வச்சிருக்கிறது யாரு, பிரம்மன். அவர் எதுல அமர்ந்திருப்பாரு, தாமரையில. அப்ப இதழ்களை கொண்ட தாமரை உடைய அந்த மலர்களை வீட்டி இருக்கக்கூடிய பிரம்மன், அதான் ஏடுடைய மலர். முனை நாள், முன்னொரு காலத்துல பணிந்து, யார பணிந்து, சிவபெருமான வந்து என்னாது பணிந்து அருள் செய்த, சிவபெருமானுக்கு வந்து அருள் செய்தவன். பீடுடை பிரம்மபுரம் மேவிய பெம்மான் இவன் அன்றோ. பீடுனா என்னது, பெருமை. அப்ப அந்த பெருமை மிக்க திருப்பிரமபுரம் என்று சொல்லக்கூடிய சீர்காழி, இந்த சீர்காழிக்கு நிறைய பேர் இருக்கு, அதுவும் நான் பின்னாடி கொடுத்திருக்கோம். இந்த தளத்துல வீட்டிருக்கக்கூடிய என்னுடைய பெருமானாகிய இவன் தான் எனக்கு என்னது இந்த அமுத பாலை ஊட்டுனது. இதுதாங்க பாட்டு. இதே மாதிரி ரொம்ப எளிமையா ஒரு 10 பாட்டை வந்து ஈஸியா படிச்சுட்டு போயிடலாம், ஒண்ணுமே கிடையாது. இப்ப இன்னொன்னு தெரிஞ்சுக்கங்க, இப்ப நமக்கெல்லாம் பாடல் வரின்னு சொல்றாங்க. நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், ஒரு பக்தி இலக்கியத்துல திருநாவுக்கரசருடைய, மன்னிக்கணும், திருஞான சம்பந்தருடைய
எல்லா பதியங்களையும் நம்ம வந்து படிக்க முடியாது. சரிங்களா? ஆனா அதே நேரத்துல கடந்த கால வினாக்களை நீங்க எடுத்து பாருங்க. திருஞான சம்பந்தரா இருக்கட்டும், திருநாவுக்கரசரா இருக்கட்டும், இல்ல சுந்தரரா இருக்கட்டும், அவங்கள ஒரு 10 பாடல்ல கூட நம்ம படிச்சிருக்கணும். அதுல இருந்துதான் அவங்க கேள்வி கேட்பாங்க. அப்ப வினாத்தாள் கேட்கிறவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? ஒரு போட்டித் தேர்வுக்கு படிக்கிறவங்க ஏன் இந்த ஒரு 10 பாடலை கூட வந்து படிச்சிருக்க கூடாதா? சுந்தரரை இயற்றிய 10 பாடலை படிச்சிருக்க கூடாதா? பித்தா பிறை சூடி படிச்சிருக்க கூடாதா? அது மாதிரி இந்த பாருங்க, இந்த பாடல்லாம் மிக நேர்த்தியா நம்ம வந்து படிக்கிறப்ப நீங்க வந்து அப்படியே அந்த கருத்தை படிச்சீங்கன்னா அது கதையா தெரியும். பாட்டை படிச்சீங்கன்னா அந்த பாடல் என்ன சொல்ல வருது அப்பட்டமா தெரியும். தேர்வுல வந்து இன்டீரியலா, அதாவது உள்ளிருந்து அது குழப்பமா கேள்வி கேட்டாலும் நம்ம அடிச்சுக்கிடுவோம். அது மாதிரி எல்லா சுந்தரார் இருக்கட்டும், திருநாவுக்கரசரா இருக்கட்டும், ஒரு மாணிக்க வாசகர் இருக்கட்டும், எல்லாருக்குமே பாடலை வச்சு நான் எளிமையா வந்து சொல்லி கொடுத்துருவேங்க. அதனால வந்து கண்டிப்பாக நம்முடைய லகரத்தை வந்து தொடர்பு கொள்ளுங்க. நம்மளுடைய இந்த லகரம் வலைதளத்தை வந்து ஆதரவு கொடுங்க. எத்தனையோ பேர் என்னென்னமோ நம்ம ஆதரவு கொடுக்கிறோம். ஆனா நல்லதுக்கு வந்து இங்க யாரும் வந்து யோசிக்கிறோம். இப்ப என்னுடைய வீடியோ வந்து 4000 பேர் பார்த்திருக்கிறாங்க. அந்த 4000 பேர் வந்து அதுல என்னை வந்து வரவேற்றவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய சேனல் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னேன். ஒரு எத்தனை பேர் சொல்லலாம், நம்ம வந்து ஒரு 700-800 பேர் தான். கண்டிப்பாக இங்க இருக்கிறவங்களும் யாரும் நம்முடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி வந்து கண்டிப்பா வந்து பண்ணிருங்க தயவு செஞ்சு. சரிங்களா? பாருங்க, ஒரே நிமிஷங்க பதிவை வந்து இது பண்ணுங்க.